Yeah, okay, guys. So welcome back to the எத்தனாவது கிளாஸ் ஞாபகம் இல்லை guys. ஓகே, ஐம் சாரி. ஓகே, எனக்கு எத்தனாவது கிளாஸ் ஞாபகம் இல்லை, பட் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஸோ லிக்விடிக்குள்ளே வந்துட்டோம். நேற்று வந்து லிக்விடிட்டி என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து லிக்விடிட்டி பேசிக்ஸ், லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாம் தெளிவாக பார்த்தோம். நான் எதுக்கு அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ட்ரேடிங் இந்த மந்த் இந்த ஒரு ரெக்கார்டிங் வாங்கி படிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, நாட் ஃபார் தியரிஸ். ஐ டெல் தட் நாட் ஃபார் தியரிஸ். இங்கே இருக்க எந்த கிளாஸுமே சரி, எந்த ரெக்கார்டிங் கிளாஸுமே சரி, நாட் ஃபார் தியரி. ஓகேவா, நாட் ஃபார் தியரி. ஏன்னா நீ ஐசிடி பற்றி தியரி வந்து நிறைய யூடியூப்லேயே இருக்குது. நான் இங்கே தியரியை பற்றி பேச வரல. ஓகேவா, ஐ வாண்ட் டு டெல் அபவுட், ஓகேவா, ஐ டீச் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, நான் இங்கே வந்து தியரிலாம் டீச் பண்ண வரல. அந்த தியரியில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் உங்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு தியரி தான் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தாலே எல்லா தியரியும் இருக்குது. எஃப்இஜி தியரி, ஆர்டர் பிளாக் தியரி, பிரேக் பிளாக் தியரி, வேறு என்ன இருக்குது, ஓடிஇ தியரி, தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி தியரி, எல்லாமே தியரியாக கிடக்குது. ஓகேவா ஓகேவா, இந்த தியரி எல்லாம் எதுக்கு அப்படின்னா, தியரி எல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, தியரி வந்து ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி தியரி ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஐசிடி சொன்ன எந்த தியரியுமே ஒர்க் ஆகாது. மார்க்கெட்டை பற்றி இருக்க எந்த ஒரு தியரியுமே ஒர்க் ஆகாது. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் ஆகும். ஓகேவா, அந்த தியரியை பற்றி நீ ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ஒர்க் ஆகும். நான் இப்பயும் சொல்கிறேன், நீ எந்த ஒரு கான்செப்டும் படிக்க தேவையில்ல, எந்த ஒரு கான்செப்டுமே படிக்க தேவையில்ல. யூ டிடன்ட் நீட் ஐசிடி தேவையில்லை, எஸ்எம்சி தேவையில்லை, ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை. ஓகேவா, அரல்ஸ் எந்த கான்செப்ட், அதர் கான்செப்ட், ஓகேவா, அதர் கான்செப்ட் எதுவுமே தேவையில்லை. இங்கே இருக்க எந்த ஒரு கான்செப்டுமே உனக்கு தேவையில்லை. ஓகேவா, எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, இது எல்லாமே வேஸ்ட். திஸ் ஆல்ஸ் வேஸ்ட். ஓகே, டெலிட். ஸோ உனக்கு என்ன தேவை? வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட், வாட் யூ நீட். ஓகேவா, வாண்ட் இல்லை, நீட். திஸ் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இந்த விஷயம் தான் உனக்கு தேவை. உனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணுறேன் பார், இது மட்டும்தான் உனக்கு தேவை. வேற எதுவுமே உனக்கு தேவையில்லை. ஓகேவா, திஸ் ஒன் திங், என்ன சொல்றது, போதும், ஃபுல்லாகவே போதும். இது ஒன்று போதும் உனக்கு. ஐசிடி, எஸ்எம்சி எந்த ஒரு கான்செப்டுமே தேவையில்லை. உனக்கு தேவை மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் என்ன பண்ணுது, அதுக்கு தேவை அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்டிங். அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு கேள்வி தான் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி தான் ப்ரோ. இந்த ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சா என்ன சொல்றது, மார்க்கெட் ஈஸியாக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும். ஹவு அல்கோஸ் ஒர்க்ஸ். ஓகேவா, அல்கோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவுமே தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, இவ்வளோதான். ஹவு அல்கோஸ் ஒர்க், அது மட்டும் தான் விஷயம். ஓகேவா, அதை எவனுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. உட்காந்து எல்லாத்தையும் சுற்றி வளைக்கிறான், எதுக்கோ தெரில. இதெல்லாம் என்னது, எல்லாமே அல்கோஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லிட்டேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐசிடி கண்டுபிடிச்சிருக்காரு மனுஷன், அவ்வளோதான். ஓகேவா, அல்கோஸ் அப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர், அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சர், தட்ஸ் இட். ஓகேவா, அண்ட் லிக்விடிட்டி இது எல்லாமே என்ன, அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு
எந்த ஹைஸ் எந்த லோஸ் தூக்குதுங்கிறத வச்சு பார்க்கறதா லிக்விடிட்டி. ஸோ எல்லா கான்செப்ட்டுமே அல்கோஸ்குள்ள வந்து அடங்கிடும். அல்கோஸ் என்ன வேலையை செய்தோ அங்கே அதை தான் இங்கே வந்து கான்செப்டாக எல்லாம் டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அல்கோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அந்த ஒரு கேள்வி உனக்கு பதில் தெரியணும். ஸோ அதுக்கு தான் இன்ஸ்டியூஷனோட திங்க் பண்ணி இன்ஸ்டியூஷனாட்டம் நீ திங்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் வேலை இல்லை, வார்த்தையை தப்பு தப்பா சொல்றாங்க. அப்புறம் நான் சொல்றதுன்னே தெரியல. இன்ஸ்டியூஷன் வந்து மந்த் மினிமம் 6 months இன்ஸ்டியூஷனோட ட்ரேடிங் பீரியட் இன்ஸ்டியூஷன் அனலைஸ் பண்ணி பண்றான் அப்படின்னா மினிமம் 6 months ஹோல்ட் பண்ணுவான். ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, இந்த டே ட்ரேடரு, ஸ்கேல்பரு, ஸ்விங்கு எல்லாம் 6 மாசம் ஹோல்ட் பண்ண போறீங்களா? இல்லவே இல்லை. உனக்கு இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? நீ இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவை இல்லை. ஓகேவா? நீ யாராட்டும் திங்க் பண்ணணும்? யூ திங்க் லைக் அல்கோ. நீ அல்கோவாட்டம் திங்க் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்ல வரல. அல்கோ என்ன அடுத்து பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியணும். ஓகேவா? அவ்வளோதான். நீ இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவையில்லை. என்னடா இவன் இப்படி சொல்றான்? ஏன்னா அது பெரிய பெரிய ட்ரேடர்லாம் சொல்றாங்க திங்க் லைக் இன்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? இன்ஸ்டியூஷனாட்டம் திங்க் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ இவன் என்னடா அல்கோஸ் ஆட்டம் திங்க் பண்ணு, இன்ஸ்டியூஷன் ஆட்டம் திங்க் பண்ணாது அப்படிங்கிறான். அஃப்கோர்ஸ் நீ இன்ஸ்டியூஷன் ஆட்டம் திங்க் பண்ணனா 6 மாசம் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ண போறியா? இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப எது மாதிரி திங்க் பண்ணணும்? அல்கோஸ் தான் சிம்பிளா முடிச்சுட்டு போயிடும். 1 டேக்குள்ள 50 minutes போயிட்டு 50 seconds போய் என்ட்ரி போடலாம். அல்கோஸ் தான் அதோட ட்ரேட். அந்த 1 day டியூரேஷன், தட்ஸ் இட். ஓகேவா? யூ திங்க் லைக் அல்கோ. அவ்வளவுதான். அல்கோ என்ன பண்ணுது, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு சிம்பிள், ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். பாஸ்ட். இது எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம்லாம் இல்லை, தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் ப்ளஸ் பண்ணாலே உனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, ப்ரெசென்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, சீக்குவல் டு ஃபியூச்சர். அவ்வளவுதான். ஸோ இப்பயும் அதே தான். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அல்கோ. நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வர்றது அல்கோ தான். நீ வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும் போது பெரிய பெரிய ஹியூமன்ஸ் நல்லா அனலைஸ் பண்ற ஹியூமன்ஸ் கூட நீ போட்டி போடல. யூ ஆர் யாரு கூட போட்டி போடுற? ஜஸ்ட் அல்கோஸ் கூட. ஒரு ரோபோட் ஒன்னால ஜெயிக்க முடியாதா? இட்ஸ் டூ ஈஸி ப்ரோ, இட்ஸ் டூ ஈஸி. அந்த ரோபோட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சா போதும், அதை ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டா போகணும்னு நினைக்காத, அது கூடவே போகணும்னு நினை. ஓகேவா? பாஸ்ட்ல அல்கோ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ வாட்டை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாஸ்ட்ல வந்து அல்கோஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே. தென் ப்ரெசென்ட்ல இந்த இடத்துல என்னது அல்கோ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஆர்எல்ஸ் இந்த லிக்விடிட்டியை அல்கோஸ் எடுத்துருச்சுன்னு வச்சுக்குவேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பாஸ்ட்ல லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுச்சு, ப்ரெசென்ட்ல லிக்விடிட்டி எடுத்துருச்சு, ஃபியூச்சர்ல என்ன பண்ணும்? லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது இன்டர்மீடியட்ல இதாக மாறும். ஸ்ட்ரக்சர் படி பார்த்தேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோ, தென் இன்டர்மீடியட் டேர்ம் லோ, தென் இந்த ஹையை தான் எடுக்கும். இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு அது பாட்டு ஹை எடுக்கும். ஸோ திஸ் இஸ் இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்படிங்கும் போது பாஸ்ட்ல அல்கோ லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட்ல அல்கோ லிக்விடிட்டி எடுக்கும். ஓகேவா? ஃபியூச்சர்ல அல்கோ இந்த ஹையை வந்து டார்கெட்டை அடிக்கும். இவ்வளோதான். ஸோ அப்படிங்கும் போது பாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கு? லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்ட் இன்ஜினியர் லிக்விடிட்டி. டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ப்ரெசென்ட்ல என்ன பண்ணுது? லிக்விடிட்டி எடுக்குது. ஓகேவா? லிக்விடிட்டி எடுக்கல ப்ரோ, இங்கே தான் ப்ரோ மேலேயே நின்றுகிட்டு இருக்கு ப்ரோ அப்படிங்கும் போது யூ வெயிட். இந்த லிக்விடிட்டி எடுக்கிற ப்ரெசென்ட் வரும், அந்த ப்ரெசென்ட்டை நான் மீன் பண்ணுறேன். அது ஃபியூச்சரில் இருக்க ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் வந்தால் தான், இன்னொரு 4 நிமிஷம் ஆனால் தான் அந்த லிக்விடிட்டி எடுக்கும் அப்படின்னாலும் ஓகே. வெயிட் ஃபார் 4 minutes, வெயிட் ஃபார் 5 minutes அன்டில் த லிக்விடிட்டி டேக்கன். இந்த பாஸ்ட்ல வச்ச லிக்விடிட்டி டேக்கன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுதான் உனக்கு ப்ரெசென்ட். அந்த ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் வாட் இஸ் ஃபியூச்சர்? இங்கே எம்எஸ்எஸ்ஓ இல்லை சிஸ்டோ இல்லை ஐஎஃப்இஜோ பிரேக்கர் எது வேணா வச்சுக்கோ. உன்னோட என்ட்ரி மாடல் வச்சு என்ட்ரி எடுத்த அப்படின்னா ஃபியூச்சர் என்ன நடக்கும்? டார்கெட் போய் அடிக்கும், அதான் ஃபியூச்சர். ஸோ தட்ஸ் இட். அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை.
ஓகே. ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல இந்த ஒரு வீடியோல பார்க்க போறது பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, லிக்விடிட்டி போல்ஸ், இன்ஜினியர் லிக்விடிட்டி. இது எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாரி இருக்கும். பட் ஆனா ஒண்ணு இல்ல. எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆன விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஓகே. ம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? லிக்விடிட்டி போல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ சிம்பிளா சொல்றேன். பை சைடு லிக்விடிட்டி அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி மீன்ஸ் ஓகேவா? பை சைடு லிக்விடிட்டில ஆரம்பிக்கலாம். பை சைடு லிக்விடிட்டி. ரீசென்ட் ஹைஸ் அண்ட் லோஸ். வெல் நோன் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் 3 கேண்டில் ஃபார்மேஷன். ம். ம். ஓகே. ஸோ வாட் இஸ் திட்? வாட் இஸ் திஸ்? 3 கேண்டில் ஃபார்மேஷன். இந்த ஒரு லோ, இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வந்து செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கு. செகண்ட் கேண்டிலோட தேர்ட் கேண்டில் எடுக்கல. இது என்னது? இட்ஸ் அ லோ. இது என்னது? இட்ஸ் அ ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ இந்த வந்து ஸ்விங் லோ. அதே ஹைக்கு எப்படி இருக்கும்? எது ஸ்விங் ஹை? இங்க இருக்கு பாத்தியா? ஹை. இந்த கேண்டிலோடது இந்த கேண்டில் எடுக்கல. ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கு. செகண்ட் கேண்டிலோட ஹை தேர்ட் கேண்டில் எடுக்கல. தட் இஸ் ஸ்விங் ஹை. ஓகேவா? தட்ஸ் இட். இந்த டாபிக் ஓரமா வச்சுர்றேன். இது இருக்கணும். ம். ஓகேவா? ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ உனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பிரைஸ் எங்க போகுது? ரொம்ப சிம்பிள். லிக்விடிட்டி நோக்கி தான் போகுது. தெரிஞ்ச விஷயம் தானே? இப்ப இங்க இருக்கு என்னது? ஸ்விங் லோ, இட்ஸ் அ ஸ்விங் ஹை. இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ தென் மேல இருக்கிறது எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி. சம் பீப்புள்ஸ் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பை சைடு செல்ஸ் என்னன்ட்டு. ஸோ வாட் இஸ் திஸ்? எதனால இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்? பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் பை சைடு அண்ட் செல் சைடு? ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். ரீசெண்டா இருக்க ஸ்விங் ஹை அண்ட் லோ இஸ் ஈக்குவல் டு பை சைடு அண்ட் செல் சைடு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ தென் யூ வெல் நோன். ஸோ பக்கத்துல இருக்க எல்லாமே பை சைடு அண்ட் செல் சைடு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல இருக்க ஸ்விங் ஹை வந்து பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு கீழ இருக்க லோ வந்து செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? தட்ஸ் இட். இங்கெல்லாம் என்ன இருக்கும்? பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். ஓகேவா? சம் பீப்புள்ஸ் ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எடுக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து 7 ட்ரில்லியன் வால்யூம் வந்து டெய்லி வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க? எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் வைக்கிறது இங்க தான். ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இங்க தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் மாறாது. ஓகேவா? ஐசிடி ட்ரேடராவே இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வைக்க போற இடம் என்னது? ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இதுதான். சரியா? அதனால தைரியமா நம்பலாம். எல்லா ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைலயும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும். பெண்டிங் ஆர்டர் இருக்கும். இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் லிக்விடிட்டி. ப்ரீவியஸ் கிளாஸ்லயே டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ பிரைஸ் வந்து லைக்லி டு செல் சைடு எடுக்க தான் வருது. ஓகேவா? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வரட்டும். பேசலாம். ஸோ ஓகே. பை சைடு அண்ட் செல் சைடுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கிறது பை சைடு லிக்விடிட்டி. கீழ இருக்கிறது செல் சைடு லிக்விடிட்டி. அதாவது ஸ்விங் ஹை வந்து ஹைஸ் எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி, செல்ஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. செல்ஸ் எல்லாமே அப்படிங்கிற லோஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. ஹைஸ் எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி. லோஸ் எல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. தட்ஸ் இட். ஸோ வி கோ டு லிக்விடிட்டி போல்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட்? ஓகேவா? இந்த பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டியும் லிக்விடிட்டி போல்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் ஒரே பேரை சொல்லி யூஸ் பண்றனால அதே மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டும் உண்மை சொல்லணும் அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்குன்னு வச்சுக்குவேன். இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரைஸ் நல்லா கீழே போயிட்டு மேலே வருது.
திரும்பி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹையாட்டம் வைக்குது. ஓகேவா? இந்த இடம் இருக்குல்ல, இந்த லைன். இந்த ஈக்குவல் ஐஸ் அப்படிங்கிறது லிக்விடிட்டி போல். ஓகேவா? ஆனா, கரண்ட் மார்க்கெட் எங்க இருக்கு? இங்க கரண்ட்ல மார்க்கெட் இருக்கு. கொஞ்சம் மேல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. ஆனா, இந்த கரண்ட்டா ஒரு ஸ்விங் ஹை கிடைச்சது பாரு. இது வந்து பை சைட் லிக்விடிட்டி. தீஸ் நேம் அஸ் பை சைட் லிக்விடிட்டி. எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து சின்னதா நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ நீ சொல்றதே புரிய மாட்டேங்குது ப்ரோ, குழப்புது ப்ரோ அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிறதெல்லாம் லிக்விடிட்டி போல். அந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதிகமா இருக்கும். ஓகேவா? அது ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கனால பை சைட் லிக்விடிட்டி, பை ஸ்டாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காமனா சொல்ற வார்த்தை அதுதான். ஓகேவா? பட் ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, அது வந்து பை சைட் லிக்விடிட்டி. ஸோ ஓகேவா? ஸோ பிரைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டு கோ இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த லிக்விடிட்டி போல்ஸ் டேக் ஆன் பண்ணும். ஸோ தென் கம் எ மெசர்ஸ், தென் என்ட்ரி, கோ டு செல் சைட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அதனால தான் ரீசென்ட்டா இருக்க லோவ எடுத்தோனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். ரீசென்ட்டா கிரியேட் பண்ண ஒரு செல் சைட உடனே மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ஒரு பெரிய லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்க இருக்க சின்ன லிக்விடிட்டிய கிளியர் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், இட்ஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வித் எனி டைம் ஃப்ரேம். ஓகேவா? நான் சொல்ல வர்றது புரிஞ்சா நல்லது. புரியணும். ம். இது லிக்விடிட்டி போல். இந்த இடத்துல ஸ்டாப் ஆர்டர்ஸ் நெறைய இருக்கும். ஓகேவா? இது லோவர் டைம் ஃப்ரேம் ஆர் என்ட்ரி டைம் ஃப்ரேம் எது வேணா வச்சுக்கோ. மார்க்கெட் வருது. ஒரு ஹை, ஒரு சின்ன ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணுது. தட் இஸ் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ கம் இந்த கீழ வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணுது. தட் இஸ் ஒரு சின்ன செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? சின்ன செல் சைட் லிக்விடிட்டி. நான் பேரே வச்சுர்றேன். வாட் இஸ் தட்? நோ இன்டர்நெட்ல செல் சைட் லிக்விடிட்டி. வேற okay. This is sell side liquidity. So that's it guys. Buy side sell liquidity, sell side liquidity. Once what is MSS அப்படின்னா உனக்கு அந்த ரீசெண்டா கிரியேட் பண்ண அந்த செல் சைடு எடுக்கும் பாத்தியா, வித் குட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எடுக்கும் பாத்தியா, அது பெரிய லிக்விடிட்டி போல எடுத்திருந்தா இந்த சின்ன லிக்விடிட்டி ஈஸியா எடுத்துரும் அப்படிங்கும் போது தான் இது என்னது எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் டிரான் லிக்விடிட்டி உனக்கு கீழே இருக்கணும், எல்லாமே அலைன் ஆகணும். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி போல் அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துக்கிட்ட நிறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். பை ஸ்டாப்ஸ் ஆர் செல் ஸ்டாப்ஸ் அதிகமாக இருக்கிற இடம். ஓகேவா? பட் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டிங்கிறது ரீசெண்டாக கிரியேட் ஆகிறது. ஓகேவா? தட்ஸ் இட். வேற எதுவுமே இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. ஆனால் எல்லாமே பேர் ஒரே மாதிரி இருக்கும். பேர் ஒன்று தான் சொல்லுவோம். பை இது லிக்விடிட்டி போலியோ கூட இது பை சைட் லிக்விடிட்டி அப்படி தான் பேர் சொல்லுவோங்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வாட் இஸ் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி? ஸோ சிம்பிள். ஓகேவா? எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. எல்லாமே கனெக்ஷன் ஏற்படும். ஓகேவா? எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. எல்லாமே டிஃபரெண்ட் தான். பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்ஜினியர் லிக்விடிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு காலத்துல இங்க லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணி வச்சுட்டு வந்துருச்சு பாத்தியா? அதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டிம்பாங்க. ஆல்ரெடி இன்ஜினியர்டு. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இப்ப உனக்கு இங்க டபுள் ஹைஸ், ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, லிக்விட் இன்ஜினியர் பண்ணுது அப்படின்னா, இன்ஜினியரிங் இப்ப இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேவா? ஆர் எல்ஸ் இன்ஜினியர்டு லிக்விடிட்டி. இங்க ஐஎன்ஜிக்கு பதிலா இடி போடுவாங்கல்ல, அது ஆல்ரெடி கிரியேட் பண்ண லிக்விடிட்டி. இன்ஜினியர்டு லிக்விடிட்டி ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதுல ஒரு சில அந்த வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும். அதை இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. இப்பதான் லிக்விடிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அது இன்ஜினியர்டு லிக்விடிட்டி அதெல்லாம் பேர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கேர். பட் லிக்விடிட்டி அப்படின்னா ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டி போல் இருக்குல்ல, அந்த லிக்விடிட்டி போல் கிரியேட் ஆயிருக்குல்ல, தட் இஸ் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. பிரைஸ் கம் இந்த பக்கத்துல வரும்போது ஆர்எல்ஸ் அந்த ஹைஸ் தொடும்போது அப்படியே ரெசிஸ்டன்ஸ் ஆட்டம் காட்டும். ஓகேவா? அந்த லிக்விடிட்டி போல தொடும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆட்டம் காட்டும். ஏன்னா ரீட்டைல் இருக்கு, அது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். அதான் இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு ஆஹா ரெசிஸ்டன்ஸ் இது என்னது
ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்து இங்க செல் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆல்ரெடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹைஸ் ஓகேவா, இந்த இடத்துல செல் அடிப்பாங்கன்னு தெரியும். 2வது தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு சில இங்க செல் அடிச்சிருக்கலாம், ஸ்டாப்ஸ் இங்க மேல இருக்கலாம். ஓகேவா, இது ஒருத்தர் இல்ல, நிறைய பேர். ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் நடக்குது இல்ல, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு சில செல் அடிக்கலாம், ஸ்டாப்ஸ் அதே ஹைக் மேலே இருக்கலாம். ஸோ தென் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் கோ அப் பண்ணி மேலே போய் இது உடைக்கும். மேலே இன்னும் என்ன பண்ணுவாங்க, ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் உள்ள வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிச்சு ஸ்டாப் லாஸ் இந்த லோல வைக்கலாம். ஓகேவா, ஆல்வேஸ் ரீட்டைல் ட்ரேடர் யூஸ் ஸ்டாப் லாஸ் அட் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஓகேவா, அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குல்ல, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, அந்த ஃபார்மேஷனில் மட்டும்தான் கேண்டில்ஸ் வைப்பாங்க, ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. இங்க இருந்த வச்ச ஸ்டாப் லாஸ் கலெக்ட், இங்க வச்ச ஸ்டாப் லாஸ் கலெக்ட். இங்க ஆல்ரெடி உள்ள இங்க மார்க்கெட்டு கீழே புஷ் பண்ணும்போது, எம்எஸ்எஸ்க்கு புஷ் பண்ணும்போது வேகமா புஷ் ஆகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் இன்ஜினியர் பண்ணிட்டாங்க. யாரு, அல்கோஸ். ஓகேவா, அவங்க வார்த்தையில சொல்லணும், உங்களுக்கு புரியாம மாதிரி சொல்லணும்னா ஸ்மார்ட் மணி. ஓகேவா, ஸோ அவங்க இன்ஜினியர் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடியா, கிளியரா. ஸோ இங்கே என்ட்ரி ட்ரிகரா. ஓகேவா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ட்ரிகர், மார்க்கெட் ஆர்டர் போட்டாச்சு. சடார்னு உழுவுமா, ஆல்ரெடி ஸ்டாப்ஸ், ஹியூஜ் செல் ஆர்டர்ஸ், லிக்விடிட்டி போல் ஈக்குவல் டு ஹியூஜ் ஸ்டாப் ஆர்டர்ஸ், நிறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்த எடுத்துச்சா. ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கே ஏமாற்றி விட்டுருச்சா. ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ரேட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்துருச்சா, அவுட். ஸோ டோட்டலி எந்த அளவு ரீட்டைலர் உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துட்டு ப்ரைஸ் வில் ட்ராப் அவுட் டு செல் சைடு, ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஏதாவது ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு போகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ப்ரைஸ் இதை தான் செய்யும், வேறு எதுவுமே புதுசாலாம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இதே தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஓகேவா, உனக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இது என்னது, இங்கே ஸ்டாப்ஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்குறானா, தூக்கி பிரேக் அவுட்னு கொடுத்தானா இங்கேருந்து எடுத்துகிட்டு விழுவலாம். ஓகேவா, ஸோ அதே தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இது இப்போ ஒரு சின்ன இது சொல்லணும்னு வச்சுக்குவேன், ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இடம் முக்கியமாக போகிறேன். ஸோ இது ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட்னு வச்சுக்குவேன். ப்ரைஸ் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுருங்க. இது ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட். மேலே இருக்கிறது ப்ரீமியம். ஓகேவா, நான் எந்த டூல் போட்டாலும் சரி, இந்த டூலில் மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு வாரமாக வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, வச்சுக்கலாம். ஸோ தென் அந்த மேலே ப்ரீமியமில் இருக்க ஸ்டாப்ஸை என்ன சொல்கிறது, ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்குன்னு வச்சுக்குவேன். ட்ரான் லிக்விட்டி இங்கே இருக்குது, ட்ரான் லிக்விட்டியை ப்ரைஸ் சொல்ல இங்கே ரெட் கலரில் வச்சுருக்கல, இதுதான் ட்ரான் லிக்விட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன். ஓகே, திஸ் இஸ் ட்ரான் லிக்விட். ஓகே, அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து எப்படி இந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டு சடார்னு போயிட்டு இங்கே ட்ரான் லிக்விட்டி அடிக்காமல் இவ்வளோ தூரம் மேலே வரான் அப்படின்னா உன் கண்ணில் பார்க்க வேண்டியது இந்த ஒரு லிக்விடிட்டிக்காக அவன் வருவானா. இட்ஸ் ப்ரீமியம், இது ப்ரீமியமில் இருக்குது. ஒரு சில சினாரியோவில் மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்க ப்ரீமியம் லிக்விடிட்டியை தட்டிட்டு ஒரு எஃபிஜிலேருந்து விழுந்துருவான். எல்லா டைமும் அப்படி இல்லை. அவன் வர்றது இங்கே இருக்க லிக்விடிட்டி வச்சுருக்கான் பார்த்தியா, அந்த லிக்விடிட்டியை தட்டிட்டு விழுவலாம். ஓகேவா, அதுக்கான காரணம் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லிட்டேன். பார்க்கலன்னா போய் கவனமாக பாரு. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ நவ் we are diving into these liquidity holes. ஓகே, பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் தான் ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும், ரீசெண்டாக வந்த ஸ்டாப் ஆர்டர்ஸ். இது என்னது, இது பை சைடு லிக்விடிட்டி, இது செல் சைடு லிக்விடிட்டி. இன்னொரு தடவை ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். வாட் இஸ் திஸ், இஸ் அ செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி நடந்தது என்ன, ஓகே, திஸ் இஸ் செல் சைடு லிக்விடிட்டி. புது பையர்ஸ் உள்ள கொண்டு வந்ததா, அழகா வந்து செல் சைடு எடுத்ததா, தட்ஸ் இட். பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டிங்கிறது கரண்ட் மார்க்கெட்டில் ரீசெண்டாக ஹைஸ் அண்ட் லோஸ் கிரியேட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் பை சைடு அண்ட் செல் சைடு. ஓகேவா, லிக்விடிட்டி போல் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட் இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணிட்டு ஸோ அந்த இதில் இருந்து ப்ரைஸ் லைக்லி அது வரைக்கும் புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகும். சேம் சினாரியோ ஃபார் ஷார்ட், சேம் சினாரியோ ஃபார் பை, அப்படியே வைஸ் விசா.
அப்படி தலைகளாக இருக்கும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், லிக்விடிட்டி போல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ட்ரான் லிக்விடிட்டி பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி போல்ஸை தட்டிட்டு நிறைய பையர்ஸ் ஆல்ரெடி பையர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணும், அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு புது செல்லர்ஸை கொண்டு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்பி இங்கே இருக்க பை சைடு எடுக்கும். இது என்னது, இப்போதைக்கு பை சைடாக மாறிடும். இட்ஸ் நேம் அஸ் பை சைடு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், இட்ஸ் அ பை சைடு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இது என்னது, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இது என்னது, இட்ஸ் ஷார்ட் டேர்ம். வாட் இஸ் தட், இது என்னது, ஷார்ட் டேர்ம் லோ. ஷார்ட் டேர்ம் லோ மார்க்கெட் தட்டுனுச்சா, இது இன்டர்மீடியட் டேர்ம் லோவா, இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ இது என்னது, ஸ்டாப்ஸ் எடுத்துச்சா, எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சா. இப்படி எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணுவோம். கடைசியில் எல்லா டாப்பிக்கும் நான் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் கிளாஸஸில் வந்து எல்லா டாப்பிக்கும் அலைன் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நான் அங்கே சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்ணை முடிக்கிட்டு லிக்விடிட்டி இருக்குது, நான் செல் அடிக்கிறேன், பை அடிக்கிறேன், பிடிஆர் இருக்குது, என்னை காப்பாற்றி விட்டுறோம், எதுவுமே மதிக்காது மார்க்கெட்டில். ஓகேவா? ஐசிடி ட்ரேடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன் பொழைச்சிக்குவான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மக்கப் பண்ணுவேன் பள்ளமாக அட்டி வாங்குவான். ஓகேவா? பள்ளமாக அட்டி வாங்குவான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். ப்ரோ இது செல் சைடு ப்ரோ, பை சைடு ப்ரோ அப்படின்னு நீ பாட்டுக்கு போய் குதிக்கக்கூடாது. கொடுக்கும் இந்த இடத்துல செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். இது என்னது, லிக்விடிட்டி போல் செல் ஸ்டாப்ஸ் இருக்குது. இங்கே எம்எஸ்எஸும் கொடுக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் உனக்கு இங்கே எம்எஸ்எஸும் கொடுக்கும். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு சில நேரத்தில் சடார்னு தூக்கிட்டு போய் இங்கே அடிப்பான். என்ன பண்ணுவான், சடார்னு தூக்கிட்டு போய் இங்கே அடிப்பான். இங்கெல்லாம் போகாது ப்ரைஸ், அப்படியே இப்படி வரும், இங்கே வந்து கீழே அடிப்பான். நீ என்ன பண்ணியிருப்ப, ஆல்ரெடி நீ என்ன பண்ணி வச்சிருப்ப, இங்கே வந்து இங்கே எம்எஸ்எஸ் பார்த்து இங்கே ஒரு எஃப்இஜி கிடைக்கும், இங்கே வந்து என்ட்ரியை போட்டு வைப்ப. சாரி, செல் என்ட்ரி இல்லை, பை என்ட்ரி. லாங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சாரி, இந்த இது போடலாம். நீ லாங்கு போக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அல்லது இங்கே இருக்க எஃப்இஜி ஏதாவது பிடிஆர்ஐலேருந்து என்ட்ரியை போட்டு இது வரைக்கும் ஹைஸ் டார்கெட் பண்ணுவ. யாரு, ஐசிடி ட்ரேடர் மக்கப் பண்ண இப்படி தான் பண்ணுவான். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணும், ப்ரைஸு இங்கேருந்து இங்கே போகாமல் சடார்னு உனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து சடார்னு வந்து கீழே எஸ்எல் அடிச்சுட்டு கீழே போகும். நீ பேன்னு முழிப்ப, எங்கடா அப்படி போகுது இப்படி போகுது, எம்எஸ்எஸ் கொடுத்தது, லிக்விடிட்டி எடுத்துருக்கு, லிக்விடிட்டி கீழே பிடிஆர் கூட இருக்கும். அடிஷனல் கன்ஃபர்மேஷன், இந்த லிக்விடிட்டி கீழே ஒரு எஃப்இஜி எனி பிடிஆர் இருக்குன்னு வச்சுக்குவேன், பிடிஆர் தொட்டுருக்குது, மீன் த்ரெஷ்ஹோல்டு தொட்டுருக்குது, 50% தொட்டுருக்கு, அது தொட்டுருக்கு, இது தொட்டுருக்கு, எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேவா? ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து அடிக்குது அப்படின்னு அப்படி ஒரு இது இருக்கும். ஓகேவா? எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஆனால் அப்போ நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது, இந்த எஃப்இஜி வந்து தட்டிட்டு போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் தப்பு. இப்பெல்லாம் பார்க்குற உனக்கு இப்பெல்லாம் நடக்குது, எம்எஸ்எஸ் நடக்குது ப்ரோ, என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ, பட் ஆனால் ஆக்சுவல் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது ப்ரோனா நீ பார்க்குற இடம் தப்பு, நீ ட்ராப் ஆகிட்ட. தட்ஸ் இட். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கான ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது. அப்படிங்கும் போது உனக்கு இங்கே என்னதான் லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணி வச்சுருந்தாலும், என்னதான் ஹைஸ் வச்சு லோஸ் வச்சுருந்தாலும், உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி இங்கே கீழே இருக்குதுங்கும் போது இந்த ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ண லிக்விடிட்டியை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி, ஓகேவா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்து இட்ஸ் அ டர்ட்டில் சூப், ஒரு லோ ரீசன்ட் ஹையை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை தூக்கிட்டு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இங்கே ஒரு பிடிஆரை அலைன் பண்ணிட்டு அழகாக இங்கேருந்து கீழே தான் வரும். எதனால்? ஒய் பிகாஸ் ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருந்தால் இதெல்லாம் தட்டிட்டு மேலே போகும், ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருந்தால் எல்லாம் இங்கே ஒன்னையே ட்ராப் பண்ணி விட்டு கீழே வரும். ஓகேவா? ஐசிடி படித்தா மட்டும் எனக்கு எஸ்எல் அடிக்காதுன்னு இல்லை, ஐசிடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் எஸ்எல் அடிக்கிறதுல வந்து எஸ்எல்லை ரெடியூஸ் பண்ணலாம். எஸ்எல் அடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், எஸ்எல்லை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஐசிடிக்கு 72% தான் இன்ட்ரேட், அப்போ மீதிலாம் எஸ்எல் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த டயக்ராம்லாம் ஃபுல்லாக டெலீட் பண்ணி விட்றேன். ஸோ தட்ஸ் இட். இந்த ப்ரைஸ் வந்து இங்கே செல் சைடில் எடுக்கும், எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அது இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சொல்ல போகிற டாபிக் தான். இங்கே சொல்கிறேன் பார், எங்கே இருக்குது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்.
அப்படிங்கிற ஒரு டாபிக்கின் படி இந்த இடத்துல இருக்க ஈக்குவல் லோஸை ப்ரைஸ் இப்போ வந்து அடிக்கணும். உங்களுக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள வந்து அடிக்கும். ஓகேவா? நான் காட்டுறேன். 0 USD சார்ட் 50 மினிட் சார்ட் அடிக்கும் நம்புறேன். பார்ப்போம். கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள அடிச்சா காட்டிடுறேன் கைஸ். ஓகேவா? ஆல்ரெடி 30 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ. வாட் இஸ் லிக்விடிட்டி போல்? லிக்விடிட்டி போல்னா என்ன சொன்னேன்? ஆல்ரெடி அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அண்ட் பை சைடு லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டிங்கிறது ரீசெண்டாக கிரியேட் பண்ணுற லிக்விடிட்டி. அங்கே ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லிக்விடிட்டி போல்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஓகேவா? பட் லிக்விடிட்டி போல்ஸில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கொஞ்சம் ஹியூஜாகவே இருக்கும். தட்ஸ் இட். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் நான் மீன் பண்ணுறது பெண்டிங் ஆர்டர்ஸ். தட்ஸ் இட் கைஸ். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ, செஷன் ஹை அண்ட் லோ, ஸ்விங் ஹை அண்ட் லோ, ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோ, மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தென் நியூஸ் ஹை அண்ட் லோ, தென் ரேஞ்ச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹை அண்ட் லோ. இது ஓகேவா? இது ஆக்சுவலி நான் ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே. தென் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு சிலது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலது கேள்விப்படாமையும் இருக்கலாம். ஸோ அந்த தியரி எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சில டைம் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ப்ரோ, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. நான் ஒரு சில கோடு போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதான் ப்ரோ ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரோ, ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரோ, இதான் ப்ரோ ப்ரீவியஸ் டே கேண்டில். என்ன சொன்னாங்க? ப்ரீவியஸ் டே ஹையெல்லாம் லிக்விட் இருக்குன்னாங்க ப்ரோ, லிக்விட் இருக்குன்னாங்க. இது என்னது? பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும். இது செல் சைடு லிக்விடிட்டி. என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், அழகா வரும், ஹை எடுக்கும், ஹை எடுத்துட்டு அழகா லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸும் கொடுக்கும், அழகா இங்கிருந்து செல் அடிப்பாங்க, போற மாதிரி போகும், டார்னு தூக்கி அடிக்கும் மேல. ஓகேவா? கண்ணை மூடிட்டு ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ ப்ரோ, நல்ல லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ, லிக்விட் எடுத்துருச்சு ப்ரோ, ட்ரேட் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா அடி இப்படி தான் வாங்குவீங்க. எப்படி வாங்குவீங்க? உங்களுக்கு டார்கெட் அடிக்க எஸ்எல் தான் அடிக்கும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப்னு ஒன்று இருக்கு, லிக்விடிட்டி ரன் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகாம ரன் ஆயிரும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கும். ஓகேவா? பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கும். ஃபுல்லா புல்லிஷா இருக்கிற இடத்துல வந்து நீ செல்லு ட்ரை பண்ண அப்படின்னா அது வந்து அந்த லிக்விடிட்டி இருக்கனாலும் உனக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயே ட்ரேட் எடுத்து தப்பிச்சிருவான். நீ ரிவர்சல் நான் இது லோ வரைக்கும் டார்கெட் பண்றேன் அப்படின்னு அடிச்சேன்னு வச்சுக்க, இப்படி பள்ளமா வாங்க வேண்டியதான். ஓகேவா? ஒரு வைப்பாங்க 50% வைக்கிறேன், இல்லை லோவே வைக்கிறேன், ஒன்றும் ஆகாத கதை. பயாஸ் புல்லிஷா இருந்தது அப்படின்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போது ரிவர்சல் கொடுக்க போதான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு லிக்விடிட்டி ரன், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு அது பார்க்கலாம். அது டீட்டெயிலாக பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸஸில். ஓகேவா? ஸோ சிம்பிள். ப்ரீவியஸ் டே டெய்லி வச்சுட்டு ப்ரீவியஸ் ஸ்கேனில் வச்சுட்டு ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வீக்கும் சரி மந்த்தும் சரி அதே மாதிரி வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டை வச்சு ஹைஸ் அண்ட் லோஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த செஷன் அப்படிங்கிறது இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்கு. ஏஷியாவுக்கு வந்து சொல்றேன் 1800 to 0000 இன் நியூயார்க் டைம். நான் சொல்ற எல்லா டைமுமே நியூயார்க் மட்டும் தான். ஓகே. லண்டனுக்கு வந்து 0000 to 6 06 00. This is the time. இந்த டைம் வந்து செஷன் லிக்விடிட்டி. இந்த டைமிங்ல மட்டும் செஷன் லிக்விடிட்டி பாருங்க. அந்த கில் ஜோன் பார்ப்போம்ல, இந்த டைமிங்குள்ளதான் கில் ஜோன் வரும். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்க டைம்ஸையும் சேர்த்து ஒரு செஷனாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் த டைமிங். த செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ், திஸ் இஸ் த டைமிங். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ தென் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். இதில் வந்து
நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்விங்ஸ் ஹை அண்ட் லோவும் பார்க்கலாம். இன்டர்னலையும் பார்க்கலாம். ஸோ அது இன்டர்னல், எக்ஸ்டர்னல் கிளாஸ்ல டீட்டெயிலா பேசிக்கலாம். ஒரு ரிவ்யூக்காக இப்படியே சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ இன்டர்னல் ஒண்ணு இப்படி வச்சிருக்கோம். இப்படிதான் வச்சு வரும். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்படியே மேல திரும்பி போயிட்டு இருக்கும். ஓகேவா? திரும்பி இது வந்து எக்ஸ்டர்னல் எடுத்து கீழ எப்படியோ இப்படிதான் அரவுண்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்டர்னல். இது எக்ஸ்டர்னல் அண்ட் இது எக்ஸ்டர்னல். மீதி இங்க இருக்க ஹை லோ, ஹை லோ, ஹை லோ உள்ள இருக்க எல்லா ஹை லோவுமே இன்டர்னல். ஓகேவா? அதுதான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. யூ கேன் சூஸ் திஸ். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஸ்விங் ஹை அண்ட் லோ பார்க்கணும். இன்டர்னலா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி, ஸ்விங் ஹை அண்ட் லோ அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் முக்கியம். ஒன்ஸ் அகைன் ஐ ட்ரா. கலர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கிரீன் கலரோ இல்ல ரெட் கலரோ. இது ஸ்விங் ஹை. இப்போ ரஃபா வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். அழகா அந்த படத்துல ஆரஞ்சு பண்ணியிருந்தேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து செகண்ட் கேண்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை செகண்ட் கேண்டில் எடுத்துருக்கோம். செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டில் எடுக்காது. இது ஸ்விங் ஹை. ஓகேவா? அப்படியே இதை இன்வெர்ட் பண்ணா இது ஸ்விங் லோ. ஃபர்ஸ்ட் கேண்டில் உள்ள செகண்ட் கேண்டில் எடுக்கும், செகண்ட் கேண்டில் உள்ள தேர்ட் கேண்டில் எடுக்காது. இது வந்து ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இந்த ஃபார்மேஷன் வச்சு தான் நீங்க பார்த்தாகணும். ஓகேவா? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோ. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கண்ணில் பார்க்கும் போதே ஒரு ஹை வச்சிருக்கோம். பிரைஸ் சம்மந்தமே இல்லாமல் திரும்பி போய் அதே இடத்துல ஹை எக்ஸாக்டா வச்சுட்டு வரும். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோ. இதில் இன்னொரு டாபிக் போட மறந்துட்டேன். ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோ. EQ H and L. ஓகேவா? இதுவும் அதே தான். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ். அந்த இடத்துல அந்த ஹையை இந்த இடத்துல ஹை இருக்குல்ல, இந்த ஹையை வைக்கிறதுக்கு மறந்து கொஞ்சம் ரிலேட்டிவா ஹை ரிலேட்டிவ் ஹைஸ் வச்சுட்டு இருந்துரும். அதுதான் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்மாங்க. இதை ரீட்டைலருக்கு என்ன? இது எம் பேட்டர்ன். ஓகேவா? இது எம் பேட்டர்ன். கொஞ்சம் மேலே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னால எம் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் டாப்பு, டபுள் பாட்டர்னு, எம் பேட்டர்னு, டபுள்யூ பேட்டர்னு அது மாதிரி ட்ரேட் எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ட்ராப் பண்ணுற இடம். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் சார்ட்ல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட். நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா ஒரு மேஜர் நியூஸ் என்எஃப்பி, சிபிஐ, பிபிஐ, எஃப்ஓஎம்சி இது மாதிரி பெரிய நியூஸ் இருக்கும் போது அன்னைக்கு டே ஃபுல்லாக கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ஒன்று கன்சல்டேஷனில் ஒரே ஜோனுக்குள்ளேயே சுற்றுவான், இல்லை அப்படின்னா கன்சல்டேஷனில் ஒரே மேலேயே போயிட்டு இருப்பான். எப்படி வச்சாலும் சரி, இதுவும் லிக்விடிட்டி தான். ப்ரைஸ் வந்து ரெண்டே விஷயம் தான் பண்ணும். ஒன்று லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும், இல்லாட்டி லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணும். ரெண்டே விஷயம் தான். இந்த இடத்துல என்ன பண்ணுது? அக்யூமுலேஷன் போடுறான் அப்படின்னாலும் ஓகே, நான் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இடத்துல ப்ரைஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணாலும் சரி, தட் இஸ் ஆல்சோ லிக்விடிட்டி. இல்லை இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஆட்டம் பில்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் சரி, தட் இஸ் லிக்விடிட்டி. பட் இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணால் அக்யூமுலேஷனில் லிக்விடிட்டி இருக்கும். அக்யூமுலேட் பண்ணும்போது நிறைய பெண்டிங், நிறைய ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லிக்விடிட்டி. அண்ட் ரீட்டைல் ட்ரேடருக்கு மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே நல்ல சப்போர்ட் இருக்குது. அதனால பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ட்ராப் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அண்ட் இது வந்து எல்லாரும் இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒவ்வொரு லைனையும் தொட்டு 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 போகுது அப்படிங்கிறனால என்னது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ரீட்டைலர் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி செல் அடிப்பாங்க. ஒரே இதில் அடிச்சுட்டு மேலேயும் போகலாம். உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி வச்சு தான் இது எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரான் லிக்விடிட்டி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கு அப்படின்னா நியூஸ் டைம்ல என்ன பண்ணுவான்? இங்க இருந்து என்ன பண்ணுவான்? அப்பதான் பிரைஸ் இங்க ஸ்வீப் அடிச்சு எப்படியோ வரும். எப்படியோ வருதுன்னு வச்சுக்குவேன். நியூஸ் ஆரம்பிச்ச உடனே சடார்னு மேலே தூக்குவான். ஓகேவா? எல்லாம் வரேன் பாடுறா, மேலே போகுறா பையடிச்சா செத்தான். அப்படியே சடார்னு கீழே துணின்னு விடுவான். அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா ரேஞ்ச் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரேஞ்ச் ஆர்எல்ஸ் அந்த நியூஸ் ஹைஸ் அண்ட் லோக்குள்ளேயே பிரைஸ் சுற்றும். இல்லாட்டி கொஞ்சோண்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் நியூஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்து 30 நிமிஷம். ஓகேவா? அந்த ஹை அண்ட் லோ கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அக்யூமுலேஷன் போடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் டைரக்ஷன் போடுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த நியூஸோட ஹை அண்ட் லோ தான். நியூஸ் அப்போ கொடுக்கும் ஒரு ஹை, அதுவும்
அதுக்கப்புறம் அதே நியூஸ் டைம்ல ஒரு லோ கிரியேட் ஆகும் பாரு. ஒரு 2, 3 நிமிஷம் தள்ளி கிரியேட் ஆனாலும் பரவால்ல. இட்ஸ் நாட் ராங். ஏன்னா அது ஹை இம்பாக்ட் நியூஸ். அதோட 2 ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அங்கெல்லாம் லிக்விடிட்டி செம்மையா இருக்கும். அது அது நியூஸ் டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் லிக்விடிட்டி. முன்ன சொன்னேன்ல அதே தான். என்ன சொன்னேன்? ரேஞ்ச் ஒரே ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் இருக்கும். ரேஞ்ச் லிக்விடிட்டி. இதோட பேக் அண்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, அல்காரிதம் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கும். பெரிய ஆர்டர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி ஒரே ஜோன்ல போடணும்னால அக்யூமுலேட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா தேவையே இல்லாம ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க? இது சப்போர்ட் ப்ரோ. இது சப்போர்ட். இது ரெசிஸ்டன்ட். ஓகேவா? சப்போர்ட்ட தொட்டா ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். பை பண்றவன்லாம் இங்க சப்போர்ட்ட தொடும்போது எல்லாம் பை போட்டுக்கிட்டு இருப்பான். ஓகேவா? சப்போர்ட்ட தொடும்போதெல்லாம் பை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டார்கெட் இங்க வைப்பான், இங்க வைப்பான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஓகேவா? இதை பத்தி எனக்கு தேவையில்லை. ஓகேவா? தென் அடுத்த தடவை தொடும்போதும் பை. ஓகே, ஓரமா வச்சுட்டு செல் அடிக்கணும்னு நினைக்கிற அத்தனை ரீட்டைல் ட்ரேடரும் இங்க செல்லு. சப்போர்ட்டை தொடுது அட்ரா செல்லுன்ட்டு இங்க செல்லு வச்சுறேன். ஸோ ஒவ்வொரு தடவை தொடரும்போது பையி செல்லு சப்போர்ட்டை தொடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு வச்சுக்குவேன். கரெக்டா எல்லா ஆர்டர்ஸும் போட்டு முடிஞ்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது கீ டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். இந்த ரேஞ்ச் அக்யூமுலேஷன். ஓகேவா? நம்மளுக்கு தெளிவாக தெரியும். மேனுபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். தட்ஸ் இட். ப்ரைஸோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சடார்னு இங்கேருந்து ஒரே தட்டு கீழே இங்கேருந்து ஸ்டாப் வாட்ஸ் எல்லாம் காலியா. ஓகேவா? இங்கேருந்து பிரேக் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னு வருவான் பாரு, அவனும் காலியா. இந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே ஒரு சப்போர்ட் தொடுது அப்படிங்கும் போது ரியாக்ஷன் கிடைக்குதுங்கும் போது இங்கே பை அடிக்கிறவனு இருப்பான், பை சைட் லிக்விடிட்டியில். தென் இந்த இடத்துல செல் அடிக்கிறவனும் இருப்பான். என்னது? பிரேக் அவுட். ஓகேவா? ஸ்டாப் த போத ஹை அப்படிங்கும் போது ஃபுல்லி ரீட்டைலர் லிக்விடிட்டி எல்லாம் இன்ஜெக்ட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு மேலேயும் கீழே ஸ்டாப்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அல்கோ வந்து அவ்வளோ ஸ்டாப்ஸை உள்ள கொண்டு வந்துருச்சு. இங்க என்ன பண்ணும் அப்படின்னா, மேனுபுலேஷன் கீழே பண்ணுச்சா, டிஸ்ட்ரிபியூஷன் மேலே பண்ணும்போது இங்கிருந்து செல் அடிச்சான் அத்தனை பேர் ஸ்டாப்பும் அவுட். அந்த ஸ்டாப்ஸ் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்? பிரைஸ் சின்ன புல் பேக் கொடுக்கதானே செய்யும். அதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணக்கூடாது. மேலே தான் மார்க்கெட் போகும், முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. எனிதிங் என்ன பேராக இருந்தாலும் சரி, இதான் விஷயம். உள்ள பேக் அண்ட் லாஜிக் இதுதான் நடக்குது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டெல் டீடைலி அபவுட் த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. வெரி தான் நான் இது எடுக்கிறேன். இது ஒரு லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு லைனு. ப்ரைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அழகாக இங்கே வைப்பான். அப்படியே லைன் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி போவான். எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை கைஸ். கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இப்படி இருக்கலாம். அதெல்லாம் ட்ரெண்ட் லைன் ட்ரைவர்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு இந்த ஒவ்வொரு தடவை லைனை தொடும்போது சரி, லோ வரும்போது சரி பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஓகேவா? யாரும் ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது ட்ரெண்ட் லைனு ஒரு 2 தடவை பார்த்துட்டு 3வது தடவை வந்து பை அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. ப்ரைஸ் இங்கே தொடுது, ஸ்டாப் லாஸ் இங்கே போடு அப்படின்னு பை. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஸோ தென் பை ஒரு தடவை தொடும்போது ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டு வச்சு அட்ரா பை. ஓகேவா? என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரெண்ட் லைன் கீழே ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பெண்டிங் ஆர்டரில் தானே இருக்கும். ஆர்டர் புக்கில் பார்க்குற அல்காரிதம்ஸ்க்கு தெரியும் இங்கே எல்லாம் பெண்டிங் ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபுல்லாக லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, 2 விஷயம் பண்ணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்குது அப்படின்னா லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணும். அதே ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது அப்படின்னா மொத்தமாக எல்லா லிக்விடிட்டியும் எடுக்கும். 2 விஷயம் தான் பண்ணும். 2 சினாரியோவும் பார்ப்போம்.
இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா சடனா இங்க உடைக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அழகா வருவாங்க, இங்க செல் அடிப்பாங்க, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுட்டு. ஓகேவா, இங்க தப்பாங்க செல் ஃபுல்லா ட்ரெண்ட் லைன். நான் வச்சா இங்க தான் வைப்பேன் அப்படின்னு எங்கேயாவது ஏதோ ஒரு இதில் டிபி வைப்பாங்க, வச்சுட்டு போறாங்க. நோரி இப்ப ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது கீழே இருந்தா ஓகே, அவங்களும் பொழைச்சிருவாங்க. ஓகேவா, அவங்களும் பொழைச்சிருவாங்க. ஆனா இந்த ட்ரான் லிக்விடிட்டி மட்டும் மேல இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், மேல இருந்துருச்சு வச்சுக்குவேன், அழகா இங்க இருக்க லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துட்டு ஆர்எல்ஸ் இங்க இருக்க லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பிரைஸ் வந்து மேல போயிடும். இதுக்கு பேர் தான் அந்த லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் லொட்டுலூஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போமே, அதே தான் ஸ்மார்ட் மணியில் சொல்லுவாங்க, இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா, ஆனா இங்க தான் உங்களுக்கு டர்ட்டில் சூப்பர் எல்லாம் கிடைக்கும். இந்த ரோஸை தட்டும், இந்த ரோஸை தட்டும். இதுதான் அது பேர். இந்த ஷார்ட் டேர்ம் லோஸை வந்து தட்டிட்டு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணுது இல்லை, அந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரியே ஆகும். ஓகேவா, தட் இஸ் த பாயிண்ட் இது. ஓகேவா, ட்ரான் லிக்விடிட்டி மேல இருந்தா என்ன பண்ணிடும், பிரைஸ் இவனோட ஸ்டாப் லாஸ் சேர்த்து எடுத்துரும். ஓகேவா, பட் இங்க எடுத்தான் பாரு, அவனோட ஸ்டாப்ஸ் எல்லாம் தப்பிச்சிடும் அப்போதைக்கு. ஓகேவா, ஸோ இன்னொரு சினாரியோ பார்ப்போம், இந்த இதை டெலிட் பண்ணிட்டு. ஸோ அதே ட்ரெண்ட்ல ட்ரேடர்ஸ் வந்து இங்க செல் அடிக்கிறவன் இங்க அடிக்கிறான்னு வச்சுக்குவேன். ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது, ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது அப்படிங்கிற சினாரியோல பிரைஸ் லைக்லி கோ டு திஸ் ட்ராப். அப்படிங்கும்போது இங்க வந்து வரும் ஒரு லிக்விட் எடுத்தோன்னே நம்மளுக்கு எம்எஸ்எஸ்ஆ. ஸோ அப்படிங்கும்போது இங்க ஏதோ ஒன்று என்ட்ரி எடுத்துட்டு ஆர்எல்ஸ் ஒரு சில சினாரியோல மட்டும் இங்க இருக்க ஹை எடுத்துட்டு வரும். ஓகேவா, ஒரு சில சினாரியோல ஹை எடுத்துட்டு தான் கீழே விழுவோம். நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஓகேவா, நாளை எப்பயுமே இது யூஸ் பண்ற டெக்னிக் தான். இங்க இருந்து இப்படி விழுவோம். எதனால அப்படின்னா, மார்க்கெட் ஒரு இடத்துக்கு போணுச்சு அப்படின்னா செல் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு பை ஸ்டாப்ஸ் எடுத்துட்டு தான் திரும்பி செல் பை சைடு லிக்விட் எடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் எப்படி இருந்தாலும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஜினியர் லிக்விட் இருந்தாலும் சரி, ஒரு ஈக்குவல் ஹை சட்டம் இருக்குது. ஓகேவா, இங்க வந்து ஈக்குவல் ஹைஸ்க்கு நேராக ஒரு லிக்விட் வச்சுட்டு இங்க வச்ச பை சைடை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரைஸ் கீழே விடுவணும். ஓகேவா, இங்க இருக்க பை சைடு சின்ன பை சைடையும் தூக்கணும். ஓகேவா, இங்க வச்ச பை சைடை தூக்கல. ஓகேவா, இங்க இருக்க பை சைடை தூக்கல. ஒரு சில சினாரியோல இங்கே பை சைடு இந்த பை சைடை தூக்கிட்டு கீழே விடுவான். அப்படிங்கும்போது இங்க வராது. ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்து வந்து அவன் தப்பிச்சிடும். ஓகேவா, நம்மளும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்கு, எல்லாரும் இதெல்லாம் எல்லாது எல்லார் அப்படின்னு சொல்லி நம்மளும் இங்க செல்லு தான் அடிப்போம். இது வேற என்னது, செல் அப்படின்னு செல் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லா செல் எல்லாரும் நல்ல ரேலி, இது வரைக்கும் டார்கெட் ஜாலியா இருக்கலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்க வச்சிருந்த அத்தனை ஸ்டாக்ஸும் இங்க கலெக்ட் ஆகிட்டே வரும். அந்த கலெக்ட் ஆகிற ஒவ்வொன்றும் சரசரன்னு பிரைஸ் கீழே தள்ளிடும். தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது என்னது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. எல்லாமே கிளியர், எல்லாமே சொல்லிட்டேன்னா நம்ம இனிமேல் சார்ட்ல பார்க்கறது எக்ஸாம்பிள் பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன தட்டிக்கிட்டு இருக்கான். இது என்ன டைம், 9 AM 9:30. ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே எல்லா லிக்விடிட்டியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே, ஐ ரிமூவ் எவ்ரிதிங் அண்ட் இட்ஸ் மந்த்லி சார்ட்ல இருந்து வரும். மந்த்லியில இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லிக்விடிட்டி. எல்லா லிக்விடிட்டியும் பார்ப்போம். லெட்ஸ் இது வந்து கரண்ட் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோல லிக்விடிட்டி இருக்கும்னா என்னது, லிக்விடிட்டி. நான் இதே வந்து ஃபுல்லாக பிளாக்ல வைக்கிறேன், யூ கேன் சி வெல். ஓகேவா, ஸோ இது என்னது, செல் சைடு லிக்விடிட்டியா, செல் சைடு லிக்விடிட்டி போல. இந்த இது என்னது, ப்ரீவியஸ் மந்தோட லிக்விடிட்டியா. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, இந்த மந்த் ஓப்பன் ஆன உடனே மேலே போய் ஸ்வீப் அடிச்சிருக்கா, கீழே அழகாக வந்துக்கிட்டு இருக்கா, பை சைடு லிக்விட் எடுத்தா செல் சைடு, செல் சைடு லிக்விட் எடுத்தா பை சைடு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு,
அதுக்கு முன்னாடி இதை மட்டுமே கன்ஃபர்மேஷனா வச்சு ட்ரேட் எடுத்த அப்படின்னா அல்லையோ தட்டி வாங்குவேன். இங்க பார், இது என்னது, இந்த மந்தோட நெக்ஸ்ட் மந்த் எடுக்கல, பட் ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படிங்கிற வகையில இதை எடுத்துக்குவோம். ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா ரொம்பலாம் இல்லை. ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீசெண்டா ஒரு இருக்க ஹை அந்த லோ இருக்குல்ல, ஓகே. ஸோ இப்படிங்கும் போது ரீசெண்டா இருக்க ஹை அண்ட் லோ இது வந்து என்னது, இது பை சைடும்போம், கீழே வந்து இது சின்னதாக செல் சைடும்போம், ஓகேவா, ஆர்எல்ஸ் இதையும் செல் சைடும்போம். இதை தாண்டி இந்த 2 இடத்துல இருக்க தாண்டி, ஓகேவா, இங்க ரீசெண்டா இருக்கிற ஹை அண்ட் லோவை தாண்டி மீதி இருக்க அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்விங் ஹை அண்ட் லோ எல்லாமே ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ். ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் இது என்னது, லோஸ், ஓல்டு லோஸ் அண்ட் திஸ் இஸ் ஓல்டு ஹைஸ், ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ், ஓகே, தட்ஸ் இட். ஆல்சோ பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இது என்னது, மந்த்லி சார்ட்ல இது என்னது, இது ஒரு ஓல்டு ஹை, இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போனால் ஓல்டு ஹை. இந்த இடத்துல எம்எஸ்எஸும் கிடைக்கும் உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல. ஸ்ட்ரீட் ஐ கோ டு, ஓகே, இது மந்த்லி கேண்டில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, இது மந்த்லி, அந்த மந்தோட கேண்டில் 1 மந்த்துக்கு போயிட்டு அதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நான் பண்ணுறேன், இங்கே இருக்குல்ல ஒரு லைன், இந்த லைனை நான் எல்லோவை வச்சுக்கிறேன். ஐ கோ டு 4H போகலாம், 4H, ஓகே, 4H 15 மினிட் எந்த இதாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு அங்கேயே என்ட்ரி எடுக்கிறீங்க, மந்த்ல அங்கேயே இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு விட்ருவாங்க கதையை. ஐ கோ டு 15, கிளாசிக்காக ஒரு செட்டப் இங்கே இருக்கா, திஸ் இஸ் த பாயிண்ட். இங்கே என்ன கிடைச்சது உங்களுக்கு, யூ கேன் ஹிட் த ஓல்டு மந்த்து. ஸோ இங்கே என்னது, இது என்னது, இங்கே ஒன்றும் பேச கிடையாது, இது எம்எஸ்எஸ்என் இங்கேயே கிடைச்சாலும் சரி, இல்லை இதே எம்எஸ்எஸ்என் கிடைச்சி இங்கே கிடைச்சாலும் சரி, ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் இந்த லோ வரைக்கும் வச்சிருப்பான் பாதியா, இந்த லோ வரைக்கும் டார்கெட் வச்சவன் பொழைச்சிக்குவான், ஓகேவா. ஆனால் பாட்டு அந்த மந்தோட லோ தான் வைப்பேன் அப்படின்னு இந்த லோ வச்சான்னு வச்சுக்குவேன், என்ன நடந்திருக்கும், ப்ரைஸ் லைக் கம், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மேலே போயிட்டு திரும்பி வந்திருக்கு, திரும்பி எங்கேயே போட்டு திரும்பி மேலே போயிட்டான், ஓகேவா. மேலே போயிட்டு புது மந்த் கிரியேட் பண்ணிட்டான், இங்கே இந்த இடத்துல புது மந்த்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த புது மந்தோட இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கான், ஓகேவா. ஸோ இவ்வளோதான் மந்த்லி டெய்லி அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது, அந்த செல் சைடு பை சைடு எடுக்குது அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுத்த அப்படின்னா அவ்வளோதான், ஓகே. ஒய் பிகாஸ் இந்த மாதிரி மந்த் வீக் டெய்லிக்கெலாம் லோவர் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்எஸ் கிடைக்கும், ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்கிறனால கொஞ்சம் தூரம் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டாவது கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நீ போய் ரிவர்சல் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்ட அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும், ஓகேவா. ஸோ அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாது, தட்ஸ் இட். இது வந்து மந்த்லி லிக்விடிட்டி, ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ அண்ட் மந்த்தை இந்த மாதிரி இந்த ஸ்விங் ஹையில் இருக்குல்ல, இது ஸ்விங்கு ஹை அண்ட் லோ எல்லாமே என்னது, ஸ்விங் ஹை அண்ட் லோ இதெல்லாம் ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ். Price likely to do. Yeah. Okay. So then, so weekly 1 week. So in the monthly இதெல்லாம் எடுத்துட்டு I remove everything. Okay, same this இந்த வீக் நடந்துகிட்டு இருக்குது. So previous week ஓட high and low is a liquidity, the low, then high is a liquidity, okay. So அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட high, இந்த வீக் ப்ரீவியஸ் வீக்கும் அதுவும் ஹை அண்ட் லோ தானே, ஓகேவா. these also a liquidity, then these also a liquidity. ஸோ இது எல்லாமே என்ன, இந்த ப்ரீவியஸ் இந்த வீக்கோட அடுத்த வீக் இங்கே கிளியர் பண்ணிட்டு தான் கீழே இறங்குது. ஸோ இந்த வீக்கு இங்கே ட்ராப் பண்ணிட்டு தான் கீழே இறங்குது, ஓகே.
ஸோ இதுவும் லிக்விட் லோ, இது மந்தோட லோ. ஓகேவா? ஸோ இப்படிலாம் கொயன்னு போடாம ஜஸ்ட் சி ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ, தட்ஸ் இட். வேர் இஸ் தட்? இது கரண்ட் வீக், திஸ் இஸ் ப்ரீவியஸ் வீக். எல்லா டைமுமே ஸ்வீப் ஆகணும், ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதனாலவே கன்ஃபர்மேஷன் இருக்கணும்ல. கன்ஃபர்மேஷன் லோவர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கும். வீக்லிங்கிறனால எப்பயும் எம்எஸ்எஸ் 50 மினிட்லாம் பார்ப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு 50 மினிட்டு? இது என்னது? மந்த்லி லோ. நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், ஞாபகம் ட்ரேட் எடுக்கல, ஒரு டீச் பண்ணேன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸில். ஓகேவா? இந்த லோஸை தட்டுனுச்சு, தட்டின லோஸ் என்ன கிடைச்சது? இந்த தட்டிட்டு திரும்பி ஒரு தடவை தட்டிட்டு இங்கே இந்த இதை 50 மினிட்ல பார்த்தா, ஏன்னா அது வீக்லி 4 ஹவர் மிட் டைம் ஃப்ரேமை வச்சு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி, 50 மினிட்ல என்ட்ரி, எம்எஸ்எஸும் கிடைச்சிது வந்தது. ஓகேவா? இங்கே ஏதாவது பிளாக் எது எஃப்இஜி ஏதாவது இங்கே பாரு, அழகாக இந்த எஃப்இஜியும் வச்சிருந்த எஃப்இஜி அலைன் ஆயிருக்கு, ட்ரேடு பறக்குது, என்ட்ரி போடுது, என்ன வருது? அழகாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது. கடவுளையே. ஐசிடியும் சரி, கண்ணை மூடிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருந்தா இங்கே இடத்துல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே எங்கேயாவது வச்சுட்டு போயிருப்பீர். என்ன நடக்கும்? ட்ரேடு மந்த்லி ஹை தான். ஆனால் டார்கெட் வச்சா நாங்கள் லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான் வைப்போம். எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி என்ன பண்ணுறோம்? இங்கே என்ன பண்ணுறோம்? அழகாக போணுச்சா, ப்ரைஸ் சர்ன்னு போணுச்சு. அப்புறம் உனக்கு நம்பிக்கை வந்துருக்கும், ஓ ப்ரைஸ் வந்து இங்கே என்ன பண்ணிருச்சு, எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகுது, நம்பிக்கை இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன பண்ணிட்டான், நியூஸ் கூட ஒரு 2 கேண்டில், நியூஸ் கேண்டில் கூட மேலே போகிற மாதிரி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், சடார்னு வந்து இப்படி அடிக்கும். ஓகே, ஸோ இது தேவையில்லாத ப்ராப்ளம். ஓகேவா? இது தேவையே இல்லை. எங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன், தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அதனால எல்லா லிக்விடிட்டி இல்லை, லிக்விடிட்டி ரன்னு ஸ்வீப் பண்ணுற இருக்கு, அது அந்த கிளாஸில் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஓகேவா? அதனால எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆகும், ரிவர்ஸ் பண்ணி விடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு சில லிக்விடிட்டி மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ணும், ஒரு சில லிக்விடிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கும். நீ ரீட்ரேஸ்மெண்ட்ல போய் ரிவர்சல் பார்த்த அப்படின்னா ட்ராப் ஆயிடுவேன். ஐ வாண்ட் டு டெல் சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இதான் ட்ரான் லிக்விடிட்டின்னு வச்சுக்கா. அழகாக வரைஞ்சே காப்பிடுவோனே. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. ஸோ இதான் ட்ரான் லிக்விடிட்டி, இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. உனக்கு கண்ணுக்கு என்ன மட்டும் தெரியும்னா இது மட்டும் தெளிவாக தெரியும். இந்த ஹை இருக்கு, இது வந்து லிக்விடிட்டி, இதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன், இது ஒரு வாரமாக கிடக்கும், பார்க்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, இங்கே வந்து ஈக்குவல் எஸ்எம்ஏ கூட இப்படி வச்சுட்டு வந்துருக்கும். ஈக்குவல் ஹைஸ் இருக்கு, ஆல்ரெடி இங்கே ஒரு ஈக்குவல் ஹைஸ், இந்த கொஞ்சம் டைம் ஃப்ரேம் இங்கே இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் ஈக்குவல் ஹை செட்டை வச்சிருக்கோம். திரும்பி இங்கே வந்து ஒரு ஈக்குவல் ஹை செட் வைக்க, ரைட்டு, இன்ஜினியர் பண்ணுது, நம்ம செல் அடிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவேன், அழகா இங்கேருந்து பார்ப்பேன் எம்எஸ்எஸ் அடக்கும். ஏன்னா இது என்ன லிக்விடிட்டி எடுத்துருச்சா, ஸோ ப்ரைஸ் எம்எஸ்எஸும் உனக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோ, லோயர் டைம் ஃப்ரேமில் கொடுக்காமலாம் இருக்காது, ஏன்னா அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகுது, ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ லோ துருள் லிக்விடிட்டி கீழே வந்துருக்காது, ஒரு ஆவரேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோவேன், எம்எஸ்எஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் கொடுக்கும். நீ என்ன பண்ணுவ, அட்ரா நம்மளுக்கு காலண்டா யோகண்டா, அட்ரா செல்ல அப்படின்ட்டு இந்த இடத்துல செல்ல ஆட்ரா போடுவேன், ஸ்டாப் லாஸ் அப்படி வச்சுட்டு எங்கே பண்ணுவேன், நான் அடிக்கிறேன் ப்ரோ, சே இந்த லிக்விடிட்டி வைப்பேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, அல்டிமேட் டார்கெட் இது, வச்சிட வேண்டிதான் அப்படின்ட்டு வச்சிருப்பேன். சரியா? என்ன நடக்கும், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா ரொம்ப சிம்பிள், உனக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து இந்த லோவு தட்டும். ஓகேவா? வாவ் பரவாயில்ல, இந்த லோவு தட்டிடுச்சு அப்படிங்கிறது பறக்கும். ஓகேவா? ஸோ வை பிகாஸ் ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கு, நீ என்ன பண்ணணும், பை மட்டும்தான் பண்ணணும், செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த லிக்விடிட்டிக்கு பவர் இருக்கு, அந்த லிக்விடிட்டி இன்ஜினியர் லிக்விடிட்டி தான், அதோட பவர் ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ தட்டும், அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் இந்த இருக்க ஷார்ட் டேர்ம் லோ தட்டும். புரியுதா? இந்த ஷார்ட் டேர்ம் லோ தட்டுனுச்சுன்னா என்ன நடக்கும், இந்த டீலிங் ரேஞ்சு பிரீமியம் டிஸ்கவுண்ட்னு போட்டோம்னா இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, ஈக்குலிபிரியம்த்துக்கே வராம போன மார்க்கெட்டு இங்க இருந்து இந்த ஹை வரைக்கும் போட்டோம்னா ஈக்குலிபிரியம் இங்க பிரீமியம் இருக்க இந்த லிக்விடிட்டியை தட்டிட்டு உனக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து இங்க என்ட்ரி கொடுத்துட்டு போகும். நீ இதை விட்டுட்டு நீ மேல இருக்க வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டை போய் ரிவர்சல் நினைச்சுக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இருப்ப. ஆனா அவன் இது ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 50% இருந்தா மேல தூக்கிட்டு போயிடும். புரியுதா?
புரிஞ்சுதுன்னா புரிச்சுக்கோ. சரியா? அதனால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அலைன் பண்ண அப்படின்னா ஹை இங்க இருக்கு, ட்ரான் லிக்விடிட்டி இங்க போகணும். ஸோ அதனால இங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போறான். இந்த லிக்விடிட்டி பவர் இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போறான். டார்கெட்டை இங்க வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த லிக்விடிட்டி தூக்க போறான்னு தெரியும். இந்த லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு ப்ரோ, நான் ரீட்ரேஸ்மெண்ட்ல ட்ரேட் எடுக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னா நல்ல விஷயம். இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த லிக்விடிட்டி எப்போ பிரைஸ் தூக்குதோ அதுக்கப்புறம் நீங்க வந்து லாங் போய்க்கலாம். இது ஷார்ட் டேர்ம் லோ. ஷார்ட் டேர்ம் லோ தட்டி இங்க இன்டர்மீடியட் டேர்ம்ல இங்க ஒரு எஃப்இ ஜாயின் ஆகி கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் போ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் விட்டுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல்னு கண்மூடித்தனமா நம்பாத. ஓகேவா? ரைட். வீக்லியும் உனக்கு காட்டினா வாண்ட் டு ஷோ தட் டெய்லி மந்த்லி ஸ்வீப் ஆனதையும் காட்டினேன், மந்த்லி ஃபெயில் ஆனதையும் காட்டினேன். ஓகேவா? வீக்லிலேயே ஒன்று ஸ்வீப் ஆனதையும் காட்டுறப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே இடத்துல வீக்லி ஸ்வீப் பண்ணிட்டு போனதையும் நான் காட்டணும்ல, என்னோட கடமை அல்லவா? இங்க இருக்கான் பார், இந்த ஒரு ரெட் கேண்டில் இதோட லோவை அடுத்தது ஸ்வீப் பண்ணியிருக்கா, லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த ஹை என்ன பண்ணியிருக்கு, ஹை இருக்கு, லோ இருக்கு. லோவை அடுத்த வீக்கே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போனானா, எதனால? பயாஸ் புல்லிஷ், டார்கெட் இந்த ஹைஸ், டார்கெட் இந்த ஹைஸ், பயாஸ் புல்லிஷ், இங்க வந்து ஃபுல்லா அக்யூமுலேஷன், இந்த ஒரு ரேஞ்சை பாரு. ஓகேவா? இங்க ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குற அப்படின்னாலும் சரி அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் தான். இது என்னது, இந்த ஹைஸ் லோஸுக்குள்ள ஃபுல்லா அக்யூமுலேஷன், ப்ரைஸ் ஃபுல்லா அக்யூமுலேட் ஆயிருக்கா. இங்க என்ன பண்ணியிருக்கான், மேனிபுலேஷனா. இது என்னது, செல் சைடு லிக்விடிட்டியா. இந்த இடத்துல உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புரிஞ்சுட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இது ஃபுல்லா. இது செல் சைடு லிக்விடி. இந்த இடத்துல பிரைஸ் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணிருக்கா கொஞ்சம் சின்னதா. யூ ஹேவ் ஸ்மால் அக்யூமுலேஷன், தட் இஸ் செல் சைடு புரிஞ்சுட்டு, பியூஆர்ஜி. மேபி எனக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம். புரிஞ்சுட்டு செல் சைடு புரிஞ்சுட்டு அப்படிம்பாங்க. ஸோ செல் சைடு லிக்விடி பை சைடு லிக்விடி எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் போடும். அந்த அக்யூமுலேஷனுக்கு தான் பேர், அழகான பேர் இப்படி வச்சிருக்காங்க மக்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒய் பிகாஸ் திஸ் அக்யூமுலேஷன் ஹேஸ் டேக் ஆர்டர்ஸ். இது வந்து கொஞ்சம் லாங் டேர்மு, இது பெரிய அக்யூமுலேஷனு. மேனிபுலேஷன் பண்ணும்போது இந்த வீக்லி கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் சின்னதாக அக்யூமுலேஷன் போடும். ஒய் பிகாஸ் த அல்கோஸ் இன்ஜெக்ட் தியர் ஆர்டர்ஸ். இந்த லோல ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு ரேலியை என்ஜாய் பண்ணலாம். தட்ஸ் இட், வேறலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பை சைடு எடுக்கும்போது ஒரு இது பண்ணாலும் கன்சால்டேஷன் பண்ணாலும் இதே வேற ஏதாவது சொல்லுவாங்க, பிடிச்சிட்டு பை சைடு புரிஞ்சப்படுவாங்க. இந்த இடத்துல தட்டுறது பத்தியா, இந்த இடத்துல தட்டிட்டு ஒரு சின்ன டைம் கொஞ்ச நாட்கள் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு மட்டும் புரிஞ்சாயிருக்கு பியூஆர்ஜி இது. ஓகே, இது பை சைடு, இது செல் சைடு. வெல் ஷோ இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது மேனிபுலேஷன் தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வீக்லியில் உனக்கு பயாஸ் புல்லிஷ், இங்கே ட்ரான் லிக்விட்டி, இங்கே ஹை, இந்த ஹை தான் ட்ரான் லிக்விட்டி. அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீ லாங் போகிறது தப்பே இல்லை. உனக்கு எஃப்இஜி அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன ஆயிருக்கு, அலைன் ஆனது எஃப்இஜி. ஓகே, ஸோ யூ கேன் டூ த ட்ரேட். இது கரெக்டாக வந்துருச்சு, இது செல் பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சு. ஒய் பிகாஸ் அது செல் பண்ண வேண்டிய இடமே இல்லை. எழுத்து எல்லா எழுத்தையும் டிலீட் பண்ணிட்டேன் நாட்டுக்கே. இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வீக்லி சார்ட் முடிஞ்சிச்சு. ஐ வாண்ட் டு ஷோ த டெய்லி. வீக்லிலேயே 2 எக்ஸாம்பிள் காட்டினா. இப்போ டெய்லி சார்ட். You want to know that, guys. You want to know that what is accumulation. ஓகேவா? வாட் இஸ் அக்யூமுலேஷன். ஓ, நான் டெய்லியை சொல்லிட்டு நான் அக்யூமுலேஷன் ஆகுமா சொல்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, பிளாக் லைன். ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. இப்போ தட்ட வேண்டியது இவ்வளோதான், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டே லோ தான் வந்தாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து லைக்லி டு செல், இப்போதைக்கு செல், டெய்லியில் கொஞ்சம் செல்லில் இருக்கு. மேபி இந்த ஒரு எஃப்இஜில இருந்து ரியாக்ஷன் கொடுத்து மேலே போகலாம், மேபி த சான்ஸ். ஓகே, பட் இந்த லோஸ் ப்ரைஸ் தட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு பிளாக்ஸ் இது சப்போர்ட் எடுத்து இங்கே தான் போகணும். பார்ப்போம், வெயிட் அண்ட் சீ. ஓகே,
ஸோ இது டெய்லி ஹை அண்ட் லோ. இப்போ டெய்லியோட ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த டேவை பார்க்காம இந்த டேவை பாருங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹை என்ன பண்ணியிருக்கு? ஸ்வீப் அடிச்சு கீழே விழுந்திருக்கா? சூப்பரா. ஓகே. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவி எடுத்திருக்கு. லோ எடுத்தோடனே பை பண்ணிடலாமா? கொஞ்சம் லோ டைம் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லா இதான் பை ஆயிருக்கும். ஓகே, பார்த்த மாதிரியே வரும். ப்ரீவியஸ் டே ஹை, லோ. ப்ரீவியஸ் டேவோட லோவை ஃபர்ஸ்ட் தட்டுனுச்சு. தட்டின உடனே பை அடிச்சிருந்தா ஹியூஜ் பை. ஓகேவா? ப்ரீவியஸ் டேவோட லோவை தட்டணுமே பை. உனக்கு எப்படி டார்கெட் இந்த ஹை தான் வச்சிருப்பேன். அதான் ட்ரான் லிக்விட்டியாக இருந்திருக்கும். ட்ரான் லிக்விட்டி கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ட்ரான் லிக்விட்டி அப்படின்ட்டு. ஸோ அண்ட் தீஸ் கைஸ் ஸ்வீப் பண்ணி செல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கில் ஜோன் அலைன் ஆகாது. கில் ஜோன் அலைன் ஆகல அப்படின்னா ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகே, என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கு. டைம் அலைன் ஆகல அப்படின்னா நோ ட்ரேட். சொன்னேன் இல்லை, எண்டிங் டைம். ஸோ இந்த டைம்ல நீ ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். பட் இந்த இடத்துல நியூயார்க் வந்து ஸ்வீப் ஆகி இந்த லண்டன் க்ளோஸ் மேபி எடுக்கணும்னு நினைச்சா இந்த இடத்துல எடுத்துருக்கலாம், பை பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல செல் பண்ணிருக்க கூடாது. ஓகே, that's it guys, that's it. ஸோ டெய்லியும் பார்த்துட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ஸோ வாட் இஸ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்? இந்த எக்ஸாம்பிள் வந்து ஜிபிபி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Okay, I will show that this is a GBP chart. Okay, so உனக்கு இங்க என்ன கிடைக்குது? So okay, you have this high and this high. இதுவும் ஒரு ஹையா, இதுவும் ஹையா, ரெண்டும் ஒரே இடத்துக்கிட்ட இருக்கு பாரு. ஓகே, அண்ட் அதை ஸ்வீப் அடிச்சுட்டு ப்ரைஸ் கீழே இறக்கிட்டானா? ஸோ இதே இடத்துக்கிட்ட யார் கொடுத்துருப்பா? ஹீரோவோ இந்த இடத்துல ஹை கொடுத்துருக்குது. ஓகேவா? சேம் த பிளேஸ், தீஸ் ஹைஸ் என்ன பண்ணிட்டான் இவன்? ஈக்குவல் ஹைஸ் ஆட்டம் கொடுக்காம ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் ஆட்டம் கொடுத்துட்டான். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தோன்னா உனக்கு ஈக்குவல் ஹைஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கான், இங்கே ஈக்குவல் ஹைஸ் தெளிவாக கொடுத்துருக்கானா? ஓகே, இந்த இடத்துல பாரு, இங்கே ஒரு ஹை இங்கே ஒரு ஹை ஈக்குவலாக கொடுத்துருக்கானா? பட் ஏன் எடுக்கல? இதுக்கு எஸ்எம்டி கிளாஸ்ல உனக்கு பதில் கிடைக்கும். ஓகேவா? கார்லேஷன் பேர் ஒன்று லிக்விடிட்டி எடுத்துட்டான் அப்படின்னா இன்னொரு கார்லேஷன் பேர் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் எடுத்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ நீ அடுத்த ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி உனக்கு எம்எஸ்எஸ் கிடைக்கும் போதும் நீ எந்த ஒரு முக்கியமான விஷயமும் சரி சிங்கிள் சார்ட்ல பார்க்காம 3 சார்ட்ல பார்க்க வேண்டியதாக வரும். ஹீரோ மட்டும் தான் நீ ட்ரேட் எடுக்க போற அப்படின்னா ஹீரோவும் பார்க்கணும், ஜிபிபியும் பார்க்கணும், டிஎக்ஸையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி கார்லேஷன் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் ஒரு பேர் எடுக்கிறனா அதோட கார்லேஷன் பேர் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் பேர் நீ பார்த்து தான் ஆகணும். அப்போனா தான் உன்னால ஹை குவாலிட்டி ட்ரேடை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கேயும் ஈக்குவலைஸ், இங்கே என்னது ஜிபிபி ஈக்குவலைஸ் வச்சிருக்கான், அது தட்டிட்டான். ஓகேவா? பட் என்னது ஹீரோ வந்து இங்கே ஈக்குவலைஸ் இங்கேயும் வச்சிருக்கான், இங்கே ரிலேட்டிவாகவும் வச்சிருக்கான். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டினா தெரியும். வாட் இஸ் தட்? திஸ் இஸ் இது என்னது? ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது வச்சுட்டு இது என்ன பண்ணிட்டான்? இது ஸ்வீப் பண்ண மறந்துட்டான். பட் ஆனால் ஜிபிபி ஸ்வீப் பண்ணிட்டான். தட்ஸ் இட். ஸோ அண்ட் இதை பார்த்தா ஓகே. ஸோ தென் வேற ஜிபிபி போட்டு தேவை. Then we go to equal lows. So I am trying to get equal lows. Equal lows சரி, equal highs சரி, பக்கத்துலயே இருக்கலாம், தூரத்துலயும் இருக்கலாம். It's not no problem. ஸோ இங்க பாரு, இது ஃபுல்லாவே என்னது? ஃபுல்லி கன்சால்டேஷன் வித் ஈக்குவல் லோஸ். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்படின்னு ஃபுல்லாவே ஈக்குவல் லோஸ் தான். 3-4 தடவை இந்த இடத்துல டேப் ஆயிருக்கா, இது ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்லலாம். சம் பீப்புள் இன்னும் கொஞ்சம் லோயர் போனா நிறைய என்ன சொல்றது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ், அதாவது
ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு 4 தடவை இதாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ப்ரைஸ் வாட் இஸ் டூயிங், ப்ரைஸ் தட்டுனுச்சு, உனக்கு என்ன பண்ணுச்சு, இதையும் தட்டுனுச்சு அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க லிக்விடிட்டியும் தட்டி இருக்கு. ஸோ அண்ட் உனக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரேடை கொடுத்துருக்கு. ஓகேவா, வை பிகாஸ் ட்ரான் லிக்விடி இன்னும் கொஞ்சம் கீழே இருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் புள்ளியை போட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு தான் கீழே வந்துருக்கு. ஸோ தட்ஸ் இட். ரிட்டர்ன் ஈக்குவலைசர் இங்கே பார் இருப்பான் பார். இங்க இருக்கு. ஸோ ஈக்குவல் ஹைஸ் இந்த இடத்துல இருக்கணுமே. ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ தீஸ் ஆர் ஈக்குவல் ஹைஸ். ஃபர்ஸ்ட் ஹை, அதே இடத்துல இன்னொரு ஹை, நெக்ஸ்ட் அதே இடத்துல இன்னொரு ஹை. இந்த இடத்தையும் லிங்க் பண்ணா ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹை. ஓகேவா, அரல்ஸ் ஈக்குவல் ஹை தாங்க. இது ஈக்குவல் ஹை, ஈக்குவல் ஹை திரும்பி 3ஆவது டேப்புக்கு மட்டும் கொஞ்சம் ரிலேட்டிவா வந்துட்டு போயிருச்சு. ஸோ இது எல்லாமே என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ட்ராப் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இதாக பார்த்தோன்னே ட்ராப் ஆகி பை பண்ணுவாங்க, பட் ஃபுல்லி செல். ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் யூ கேன் டார்கெட் அஸ் அ ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ட்ரான் லிக்விடிட்டி கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்ன ஃபுல்லாக எல்லாரும் இல்லாது வித் ஈக்குவல் லோஸ். இங்கே ஒரு பிளாக் வந்துட்டான் அச்சாம்பார் இங்கே வச்சிருக்கானா. இந்த கேண்டில்னா ஒரு கேண்டில் வச்சு அடுத்த கேண்டிலே ஈக்குவல் லோ, அது அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இழுத்துட்டு வந்தா இங்கேயும் திரும்பி ஈக்குவல் லோ வச்சானா. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, திரும்பி ஈக்குவல் லோ, திரும்பி ஒரு ட்ரிபிள் லோ. உள்ள என்னது வந்தானா ரைஸ் என்ன சைடு ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோ. இது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், இது ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். இது கொஞ்சம் ரிலேட்டிவா வந்துருப்போம்ல, ரிலேட்டிவ் ஹைஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். சரி, ஓகேவா. ஸோ தென் இது வந்து இது ஃபுல்லாக இதுவும் ஈக்குவல் லோஸ் தான், இதுவும் ஈக்குவல் லோஸ் தான். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ளீஸ் so that's equal lows, yeah, relative equal lows. That's it. So then accumulation support and resistance trend line. So அவ்வளோதான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் அகைன் நான் எழுதுறேன் கைஸ். ஓகே, ஸோ அகைன் எழுதிட்டேன் கைஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், இது மூணுக்குமே உங்ககிட்ட காட்டிட்டேன். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸும் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஸோ இப்போ செஷன் காட்டணும். ஓகேவா, செஷன் அண்டு நியூஸ் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோ இதெல்லாமே காட்டலாம். இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஓகே, கடவுளே அது திரும்பி டெலிட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ செஷன்ஸை பார்ப்போம். எல்லாமே ஒரே இடத்துல அலைன் ஆகும் கைஸ். ஓகேவா, நான் கில் ஜோன்ஸை போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சேம் திஸ் அதுதான் இது காட்டலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஏஷியா, இது என்னது சேம் 8 PM, அதாவது 80 அதாகப்பட்டது. அந்த வெர்டிகல் லைன் உங்ககிட்ட சொன்ன அதே டைம் போடுறேங்க. திஸ் டைம் டு திஸ் டைம், இது வந்து ஏஷியா. தென் அந்த இந்த பிளாக் லைன்ல இருந்து அடுத்த 6 AM இது வரைக்கும் ஒரு டைம். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். வாட்ஸ் ப்ரைஸ் டூ இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்னேன் இல்லை, இந்த டைம் 18, இந்த இடத்துல டைம் எழுதுறேன். 8:00:00:00 தென் 00:00:02:06:00. ஸோ திஸ் இஸ் டைம். ஓகேவா, இந்த டைமிங் கூட எல்லாமே நியூயார்க் டைம். ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆன லோஸ். ஓகேவா, இந்த டைம் இந்த செஷன்ஸ்க்குள்ள கிரியேட் ஆன ஒரு பெரிய லோ எது அப்படின்னா இந்த லோ தான். ஓகேவா, புரியுதா, இந்த லோ தான்.
இந்த செஷன்லயே ஒரு பெரிய ஹை அப்படின்னா எந்த ஹை? இந்த ஹை தான். அது ஈக்குவலைஸா ஃபார்ம் ஆயிருக்கு அதுவும். நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகேவா? ஹைஸ் அண்ட் லோஸ் கிடைச்சிருச்சா? இப்போ அந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல இருக்கு பார்த்தியா 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸ்விங் ஹையா, இந்த இடத்துலயும் சேம் 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. ஸ்விங் இதான் ஸ்விங் ஹை, இங்க இருக்கிறது ஸ்விங் லோ. ஐ மார்க் திஸ். இது என்னது? ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இது 2 லிக்விட் எடுத்துட்டு மார்க்கெட் எங்கே போயிருக்கு? அந்த ரீசன்ட் ஹை வரைக்கும் போயிருக்கு. இட்ஸ் நாட் டேக் இட் அவுட். மேபி இங்கே எதுவும் டேக் பண்ணிருக்கா ஜிபிபியில்? இல்லை, ஜிபிபிலையும் டேக் பண்ணவில்லை. ஸோ தீஸ் லோஸ் இஸ் டேக்கன். this low taken, this low taken. So right இந்த ஹை வரைக்கும் இதுவும் போகல, ஃபெயில். ஓகே. ஸோ இந்த சேம் இந்த ப்ரீவியஸ் இந்த ஒரு செஷன் ஏஷியா ரேஞ்சில் இருக்க ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ், அந்த இந்த செஷன் ஹை செஷனோட லோ. இதை நான் இந்த இடத்துல ஸ்விங்கை காட்டல, நான் ஸ்விங் அப்புறம் தனியாக கூட காட்டுறேன். இந்த இடத்துல செஷன் ஹை அண்ட் லோ, ஒரு செஷனோட லோ எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த செஷன் அப்படியே கண்டினியூ ஹையர். எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ட்ரான் லிக்விட்டி மேலே இருந்தால் ஒர்க் ஆகும். நான் தெளிவாக சொல்கிறேன். ட்ரான் லிக்விட்டி கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த இடத்துல சேம் தட் ஐ வாண்ட் டு டெல் திஸ். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி 6 0 0 திரும்பி 6. ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துலையும் யூ ஹாவ் ஈக்குவல் லோஸ். நான் சொல்றது 2 கேண்டில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கா பாருங்களேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதோட லோஸு இது என்னது? இதான் இதான் இந்த செஷனோட ஹைஸ். ஓகேவா? இதோட ஹைஸ் இங்கே இருக்கு. பட் என்ன பண்ணிருச்சு, ப்ரைஸ் வந்து அடுத்த கேண்டில்லையே அதை தூக்கிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே அந்த கேண்டில் தான் அதை தூக்கிடுச்சு, அந்த ப்ரைஸை தூக்கிடுச்சு. ஓப்பன் ஆகி இந்த கொஞ்ச நேரம் ஆகிங்களேன், இந்த இடத்துல ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஓகேவா? எடுத்துட்டு ஸோ தென் கோ அப். தென் கோ அப் திஸ் லிக்விடிட்டி. நான் சொன்னல ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஸ்விங், நான் இந்த இதை எடுத்தால் உங்களுக்கு ஸ்விங் தெரியும். யூ ஹாவ் a swing point, the 3 candle formation. This is a swing. Okay, this is a swing. So it's the 3 candle formation. இதுவும் 3 candle formation. பட் ஆனால் இந்த இடத்துல 3 candle கிரியேட் ஆயிருக்கு. பட் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் எஃபிஜி இருக்கு. இது கிளியர் ஆனது இல்லை, ஜிவிபியில் கிளியர் ஆனது இல்லை. பட் ஈரோட கிளியரான ஸ்விங் தான். ஓகேவா? சின்னது. ஓகே, திஸ் இஸ் ஃபுல்லி அக்யூமுலேஷன். அண்ட் கீழே பார்த்தா எல்லார். ஓகேவா? ஸோ அண்ட் அலைன் ஆகி இங்கே இருக்க ஹையை எஸ்எம்டியோட ஜிபிபி நியூஸ் டைமில் எடுத்திருக்கான். ஓகேவா? நியூஸ் டைமில் எடுத்துட்டு சட கீழே வந்துட்டான். ஓகேவா? இதுலேயும் சரி. ஸோ தென் நான் என்ன சொன்னேன், நியூஸ் ஹை அண்ட் லோ முக்கியம்னு அடிச்சுக்கிட்டேன்னா, ஸோ ஈரோலையும் பார்ப்போம், ஜிபிபிலையும் பார்ப்போம். இது நியூஸ் ஹை. ஓகேவா? நியூஸ் லோ அப்படின்னு மார்க் பண்ணோம் அப்படின்னா, நியூஸ் லோ வந்து அப்பயே எடுத்துருச்சு, 9:30 எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் திங். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வேணால் ஸ்விங் லோ அப்படின்னு வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது ஃபுல்லாக எல்லார் ஃபுல்லாக அக்யூமுலேஷன் தான், ஃபுல்லி லிக்விட் அக்யூமுலேஷன். இதை வந்துட்டு ஸோ தென் ப்ரைஸ் கோ டு திஸ் ஹை. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஸோ சேம் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்க அதே இடம் சேம் ஸ்வீப் இட். 2 பேர் ஸ்வீப் பண்ணியிருக்கானா? ஓகேவா? என்ன இந்த இடத்துல பாரு, இங்க ஹீரோ வச்சிருந்த ஸ்விங்க ஐய இந்த இடத்துல ஸ்வீப் அடிச்சிருக்கான். ஓகேவா? பட் இங்கே எஸ்எம்டி கிடைச்சிருச்சு. அந்த எஸ்எம்டிக்கு இந்த இடத்துல ஸ்வீப் அடிச்சிருக்கா. ஸோ தென் இது வந்து வாவ் அல்டிமேட் கைஸ். இங்க பார், இங்க இருக்க ஒரு ஹை பாயிண்ட்டை ஸ்வீப் அடிச்சிருக்கா. பர்ஃபெக்டா மைன்யூட்டா அடிச்சிருக்குது. இங்க இருக்க ஒரு ஹைஸை மைன்யூட்டா இங்க தட்டி இருக்குது ஃபுல்லா. இது என்னது? இட்ஸ் a 3 candle formation, don't forget. ஸோ இங்க இருக்க ஹைஸை இங்க தட்டி இருக்கு ஃபுல்லா. ஓகேவா? இது என்னது? ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு டன் இது இங்க தட்டி இருக்கு. ஸோ இது என்னது? ஈக்குவல். இது ஒரு ஃபுல்லா ஈக்குவல்.
என்ன சொன்னேன்? ஆல்ரெடி சொன்னேன் இல்ல, ஈக்குவல் ஹைஸ்ன்ட்டு. வேணா உத்து பாரு. பிளாக் லைனை டெலிட் பண்ணிட்டு எல்லோ லைன் போடுறேன். என்ன இது? ஈக்குவல் ஹைஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் இட். ரேஸ் சார்ட். ஸோ இது நியூஸு, இது நியூஸ் ஹை. ஓகேவா? என்ன டைம்? பர்ஃபெக்டாக பாரு. டைம் இஸ் 8:30. ஓகேவா? டைம் இஸ் இங்கே இந்த ஹை ஃபார்ம் ஆன 8:30. இட்ஸ் சிபிஐ டைம். ஓகேவா? ஸோ தென் ப்ரைஸ் கோ அப் டு திஸ் பிளேஸ். ஓகேவா? ஃபுல் லிக்விடிட்டி எல்லாம் எடுத்ததா? இங்கே வச்சிருந்த நியூஸ் ஹையும் எடுத்தது, இங்கே வச்சிருந்த இது என்னது, இங்கே வச்சிருந்த ஒரு ஸ்விங் ஹையும் எடுத்தது, அதுக்கு மேலே வச்சிருந்த ஈக்குவல் ஹையும் எடுத்தது. ஃபுல் லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுத்துட்டு கடைசாரன்னு வேகம் ஒரே கண்ணில் விழுந்ததா. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இட்ஸ் டெட் டைம். ஸோ இந்த இதில் வந்து அல்காரிதம் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது எப்பயுமே. ஸோ அதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சிபிடிஆரும் ஏஷியாவும். இது வந்து டெத் டைம் அப்படின்னா சிபிடிஆர் அண்ட் ஏஷியா இஸ், ஏஷியா கூட இருக்குங்க. சிபிடிஆர் அப்படிங்கிறது ஒரு டெட் டைம் ஆட்டம். ஒன்ஸ் இங்கே லண்டன் க்ளோஸ், இது வந்து லண்டன் க்ளோஸ், இது ஏஷியா, இது லண்டன், இது லண்டன் ஓப்பன், இது நியூயார்க் ஓப்பன், இது லண்டன் க்ளோஸ், இந்த கிரே கலர் லண்டன் க்ளோஸ், இது சிபிடிஆர். ஸோ இது பார்க்கும்போது லண்டன் க்ளோஸ் எப்போ ஆயிருச்சோ அப்பயே வால்யூம் குறைஞ்சிடும். கரெக்டாக லண்டன் க்ளோஸ் ஆனிச்சா வால்யூம் குறைஞ்சிச்சா, அல்காரிதம் அதுக்கு மேலே பெருசாக ரன் ஆகாது. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ தென் ஏஷியாலையும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஆல்ஃபா அங்கேயும் அல்காரிதம் பெரிய ரன்னிங் இருக்காது. தென் நியூயார்க்கில் தான், லண்டனில் தான் நல்ல ரன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன அத்தனை மெத்தடுமே இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஃபுல் லிக்விட் எடுத்துட்டு ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அகைன் இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்கு, பார்ப்போம் இருக்குதா இல்லையான்னு. ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மெத்தட் எல்லாம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் செஷன் ஹை அண்ட் லோவும் காட்டிட்டேன். ஒரு செஷனோட லோவையும் ஹையும் ப்ரைஸ் எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். இஃப் இன் கேஸ் ட்ரான் லிக்விட்டி இருந்தால். ட்ரான் லிக்விட்டி இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஏஷியான்னு வச்சுக்குவேன், ஏஷியாவோட ஹை அண்ட் லோ. இப்போ ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்குன்னு வச்சுக்கோ. லண்டன் வந்து ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இருந்து டைரெக்டாக போனா அப்படின்னா இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன நடக்கும்? டைரெக்டாக ப்ரைஸ் கீழே போய் ட்ரான் லிக்விட்டி ஹிட் பண்ணிடும். இங்கே ட்ரான் லிக்விட்டி இருக்குன்னா ஓகேவா? இந்த இடத்துல லோ இருக்கு, கன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் எடுக்கிறேன் அப்படின்னு பை எடுக்கக்கூடாது இந்த லோ தட்டினோடனே. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இட்ஸ் த டைம். இது வந்து ஏஷியா. ஓகேவா? இது ஏஷியா லோ, இது ஏஷியா ஹை. ஏஷியா ரேஞ்சுங்கிறோம்ல, இது லோ, தென் இது ஹை. இப்போ ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்குது, ஆனால் லண்டன் வந்து என்ன பண்ணுது, டைரெக்டாக இந்த லோ தட்டிட்டான் அப்படின்னா நீ வந்து பை பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்கும் போது பை பண்ணக்கூடாது, செல் தான் பண்ணணும். ஆல்ரெடி நீ இங்கேருந்து செல் அடிச்சிருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா கம்மன் விட்டுறணும். அதே ப்ரைஸ் வந்து ட்ரான் லிக்விட்டி கீழே வச்சுட்டு மேலே போனான்னு வச்சுக்குவேன், ஹைஸ் எடுத்தான்னு வச்சுக்குவேன், அப்போ நீ என்ன பண்ணலாம்? தைரியமாக செல் அடிக்கலாம். ட்ரான் லிக்விட்டி வருவான்ட்டு. ஓகேவா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சா. ஸோ ஓகே, ஸோ எந்த டைமில் எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ட்ரான் லிக்விட்டி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரான் லிக்விட்டியை அப்கமிங் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே, டோன்ட் வரி. ஸோ தென் இப்போ உங்களுக்கு செஷன் தான் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்லிட்டேன். நியூஸ் ஹை அண்ட் லோ. ஸோ எதெல்லாம் நியூஸ் ஹை அண்ட் லோ அப்படின்னா இங்கே வந்தான் பார், இதுதான் நியூஸ் ஹை. நியூஸ் லோ இங்கே கிரியேட் ஆகும். நியூஸ் லோவை அப்பயே எடுத்தான். ஸோ நோ ப்ராப்ளம். நியூஸ் ஹை எடுக்காமே வச்சிருந்தான். நியூஸ் ஹை எடுத்தோடனே ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்தது. ஓகேவா? ஸோ டெட் டைம் வந்தனால நியூஸ் ஹை எடுத்து டெட் டைமாக இருக்கவும் அந்த டைமில் ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் டெட் டைம் ஆயிடுச்சு. அல்கோஸ் அப்படியே ஆஃப் ஆயிரும், பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேவா? அதே நியூயார்க்கில் எடுத்திருந்தான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரியாக்ஷன் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நியூஸ் ஹை அண்ட் லோலையும் ஒரு நல்ல ரியாக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஒய் பிகாஸ் அங்கே அல்கோரிதத்தோட நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்தோம். ஸ்விங்கும் அதே தான். ஸ்விங் 3 கேண்டில் ஃபார்மேஷன் இஸ் ஸ்விங் ஹை. இது ஸ்விங் ஹை அண்ட் இந்த இடத்துல இதை மட்டும் பார்த்தா ஸ்விங் லோ. இதில் 2 தான் பார்த்து ஈக்குவல் லோஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல என்னது, இது வந்து ஸ்விங் ஹை. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஐ சைட் தட் திஸ் இஸ் அ ஸ்விங் ஹை. ஓகேவா? 3 கேண்டில் ஃபார்மேஷன் அண்ட் திஸ் இஸ் அ ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் ஸ்விங் ஹை அண்ட் லோ, ரேஞ்ச் நான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை வேற என்னடா பயமா இருக்கு. லெட்ஸ் கோ டு ஜிபிபி சார்ட்.
ஜிபிபி சார்ட் போய்க்கிறேன். ஜிபிபி ஜிபிபி ஜிபிஎஸ்டி ஓகேவா. ஸோ இங்கே கீழே ஜிபிபி நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன நடக்கும், price consolidation. So where is the consolidation range? பார்க்கலாம் ரேஞ்ச. ப்ரைஸ் வந்து ஃபுல் ஸ்டக் ஆயிருக்கு. எங்கேருந்து கொஞ்சம் ஒரு 30 minutes சார்ட் போனோம்னா ஓகே, இந்த ஒரு ஹைஸ், இந்த ஒரு ஹைஸ் அண்ட் திஸ். ஸோ ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டக் ஆகிருந்துருக்கு, இந்த ஹைஸுக்கும் இந்த லோஸுக்கும் நடுவுலையே ப்ரைஸ் ஸ்டக் ஆயிருச்சு. ஓகேவா. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் போய் தான் பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்டே ப்ரைஸ் ஸ்டக் ஆனது தெரியுதா, இந்த ஒரு 1 hour கேண்டில் உள்ளே ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா. எதனால், இந்த இடத்துல சிபிஐ இருக்கனால ஃபுல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும்ல, லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுற வேலை. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் அதுக்கப்புறம் திரும்பி கீழே ஸ்வீப் பண்ணுது, மேலே தான் போகுது. ஸோ அதனால இந்த லோஸுக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். ஸோ தென் அதே தான் ஃபுல்லாக லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறான். ஓகேவா. ஃபுல்லாக லிக்விடிட்டியா, இது என்னது, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ப்ரைஸ் இருக்கு. வாட் இஸ் ரேஞ்ச், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு ஹையுக்கும் லோவுக்கும் நடுவில் அந்த மேலே ஹையை தொட்டுட்டு லோவி தொட்டுட்டு வர்றது தான் கன்சால்டேஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா. ஆக்சுவலி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதுவும் கன்சால்டேஷன் தான். ஒரு ஹையுக்கும் ஒரு லோவுக்கும் நடுவில் மார்க்கெட் அப்படியே மாட்டிக்கும், மேலேயும் போகாது கீழேயும் போகாது, அதுதான் கன்சால்டேஷன். ஓகேவா. ஆஃப்டர் கன்சால்டேஷன் அந்த ஒரு ஹையை, அந்த கன்சால்டேஷனோட ஹையை நியூஸ் தூக்கிட்டு இப்படி கரெக்டாக 8 ஆகுனா 8:30 கரெக்டாக தூக்கிட்டு இந்த எஃப்இஜியோட அலைன் ஆகி லிக்விட் எடுத்துட்டு யாரும் விழுந்தானா, சரசரன்னு விழுந்துட்டான். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா கைஸ். ஸோ இதுதான் அக்யூமுலேஷன். தென் ஐ வாண்ட் டு ஷோ யூ த எங்கே என்ன இருக்குது. ஸோ ப்ரைஸ் இருக்குது, ரேஞ்ச் லிக்விடிட்டி காட்டிட்டேன். ஓகேவா. தென் ட்ரெண்ட் லைன் யூ மஸ்ட் நோ தட் trend line liquidity about 15 minutes. So trend line is equal to L or LR. Oh, that's a beautiful கிடைக்கலையே. I don't worry. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி உனக்கு தெளிவாக இருக்குது. தட் மீன்ஸ் LR. ஓகேவா. ஸோ ஒரு லோவையுமே எந்த லோவுமே தூக்காமல் அப்படியே போயிருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக வேணும் ப்ரோ அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன். ஏன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ட்ரெண்ட் லைன் லேசாக நவரும் போது தான். ஓகேவா. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இது தட்டில் இந்த தட்டையும் மூவ் பண்ணணும். இந்த ஹைஸ் ஓகேவா. இந்த ஹைஸை ப்ரைஸ் என்ன இங்கேயே தட்டிடுச்சு, தட்டிட்டு தான் விழுந்துருக்கு. லிக்விட் எடுக்காம ப்ரைஸ் கீழே விடுவாரு. இந்த லிக்விட் இங்கே கிளியர் பண்ணிட்டான். இவனோட லிக்விட் இங்கே இங்கே எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ஐ மீன் தீஸ் அப்க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி சடார்னு விழுந்தானா இந்த பாடிஸ் வரைக்கும் வந்துட்டான். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போனால் நல்லா தெளிவாக ட்ரெண்ட் லைன், இதுவே ட்ரெண்ட் லைன். இந்த லோஸ் தென் லோஸ் எந்த லோவுமே எடுக்காமல் எல்லாரும் வச்சுட்டு இதுதான் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படிமோ. அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பையன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இங்கேருந்து உழுவும் போது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி வந்து ஃபுல் லிக்விடிட்டி வாரி வழங்கிடும். ஓகேவா, தட்ஸ் இட். அவ்வளோதான் கைஸ். ஸோ தீஸ் ஆர் த லிக்விடிட்டிஸ். ஐ ஷோ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணணும், இது எல்லாமே லிக்விடிட்டி தான், எல்லாமே யூஸ் பண்ணணும். டிபெண்ட் ஆன் ட்ரான் லிக்விடிட்டி. எல்லாமே ட்ரான் லிக்விடிட்டி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரான் லிக்விடிட்டி மட்டும் உங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ட்ரான் லிக்விடிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ராப் ஆயிருவீங்க. மனசுல வச்சுக்கோங்க. ட்ராப் ஆகிறதுக்கு காரணமே ட்ரான் லிக்விடிட்டி மட்டும்தான். ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி தெரியாம ட்ரேட் எடுத்தா ட்ராப் ஆயிருவீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.